கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் போவோம். Book of Revelation, வெளிப்படுத்தல் எழுதின வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ಅವನು ಜಯಿಸುವವನು ಮತ್ತು ದೇವರ ಕರೆದವರು ದೇವರಾಗಿಕೊಂಡವರು ನಂಬಿಗಸ್ತರು ಆಗಿರುವ ಆತನ ಕಡೆಯವರು ಆ ಜಯದಲ್ಲಿ ಪಾಲುಗಾರರಾಗುವರು. அல்லேலூயா. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நாம் ஒவ்வொருவரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் அவராலே அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு மறைவாய் ஒன்றுமில்லை. அதைதான் பேதுரு சொன்னார். நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீக கூட்டமாயும் இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள், தேவனுடையவர்களாய் இருக்கிறார்கள். நாம் மனிதர்கள் தான். நாம் இந்த பூமியிலே தான் இருக்கிறோம். எல்லாரை போல நமக்கும் உண்டு. ஆனால் நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் யார்? கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நாம், அழைக்கப்பட்டிருக்கிற நாம், நமக்கும் நம்முடைய மரணத்துக்கு இல்லையெனில் கர்த்தருடைய வருகைக்கு இடைப்பட்ட காலத்திலே நாம் உண்மை உள்ளவர்களா இந்த பூமியிலே இருக்க வேண்டும். அத பூமியிலே யார் அடையாளப்படுத்துகிறார்? தேவன் அதை அடையாளப்படுத்துகிறார். அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அவர் ஜெயம் கொள்ளுகிறவர். அவரோடு கூட யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் நம்முடைய தேவன் யாரா இருக்கிறார்? வெறும் கர்த்தரா இருந்தா பரவாயில்ல. அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தெய்வம்ன்ற வார்த்தை வருது. வெறும் ராஜான்னு சொன்னா ஏதோ மோடி மாதிரி இவரு ஒரு நாள் தலைவரா இருந்தாருன்னு சொல்லலாம். அதனாலதான் சொல்ற ராஜாதி ராஜாவுமா இருக்கிற எல்லா தலைவனுங்களுக்கும் தலைவராய் இருக்கிறார். ஆகையா இந்த புரிதல் நமக்கு இருக்குமானா இந்த பூமியின் கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு இனிமையாய் இருக்கும். அழைக்கப்பட்டதான நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்ப நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களா? அழைக்கப்பட்டவங்கன்னா உடனே பாஸ்டர் தான் சொல்லாது. அது அவருடைய சேவைக்கு அழைக்கப்பட்டது. ஊழியர்கள் கர்த்தருடைய வேலையை செய்ய அழைக்கப்பட்டார்கள். ஆனா நாம் ஒவ்வொருவரையும் தெய்வம் அழைத்திருக்கிறாரா இல்லையா?
உங்க குடும்பத்திலேயே ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ இன்னும் எத்தனையோ பேர் ரசிக்கப்படல. ಎಷ್ಟೋ ಜನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ. அவங்கள உங்களை சூஸ் பண்ணா, ಅವರು ನಿಮ್ಮನ್ನ உங்களை தெரிந்தெடுத்தா, ನಿಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡರು, உங்களை அழைத்தா, ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದರು, என் பின்னே வா. ನನ್ನ ಹಿಂದೆ ಬಾ. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு 10 பேர் நடுவே, 10 ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ 4 கூடப்பரப்புகள் நடுவே உன்னை சூஸ் பண்ணா, என் பின்னே வான்னு உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தா. ನನ್ನ ಹಿಂದೆ ಬನ್ರಿ ಅಂತ அல்லேலூயா. அவர் பின்னே வருகிறதான நீ ಅವರ ಹಿಂದೆ ಬರುವಂತ ನೀನು உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. ಯಾಕೆ? அவர் கத்தாதி கத்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். அவர் ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು ರಾಜಾದಿ ರಾಜನಾಗಿದ್ದಾರೆ. அவரோடு கூட ಅವರೊಂದಿಗೆ இந்த உலகத்தின் அதிபதியானவன், ಲೋಕದ ಅಧಿಪತಿಯಾದವನು, நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமானவன், ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ நம்முடைய எல்லா ಕಾರಣವಾದವನು, கஷ்டங்களுக்கு, ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಗೆ, நம்முடைய சூழ்நிலை மாற்றங்களுக்கு, நாம் எதிர்பார்ப்புக்கு ನಮ್ಮ ಎದುರುಗಳಿಗೂ அப்பாற்பட்டு நடக்கிறதான, ಹೆಚ್ಚಾಗಿ ನಡೆಯುವಂತ, நம்மை சோறுபடுத்துகிற, ನಮ್ಮನ್ನು ಸೋಲುವಂತೆ, நம்மை பலவீனப்படுத்துகிற ಬಲಹೀನಪಡಿಸುವ எல்லா துஷ்ட கிரியைகளுக்கு ಎಲ್ಲ ದುಷ್ಟಕ್ರಿಯೆಗಳಿಗೆ காரணமானவன் ಕಾರಣವಾದವನು அந்த மேப்படியான், ಆ ಒಂದು விழுந்து போன பிசாசானவன். ಸಿದ್ಧವಾದಂತ ಸೈತಾನಾಗಿದ್ದಾನೆ. அவನು அவரோடு யுத்தம் பண்ணுகிறான். ಅವರೊಂದಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾನೆ. ஏற்கனவே சிலுவையிலே அவனை ஜெயித்தார். ಆ ಮೊದಲೇ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಜಯಿಸಿದನು. அல்லேலூயா. ஹalleluya. மீண்டும் ஒரு யுத்தம் உண்டு. ಮತ್ತೆ ಒಂದು ಯುದ್ಧ ಇದೆ. அதிலேயும் அவர் ஜெயிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ಅದರಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಹೊಂದುವಂತ ஆதலால் ಆದ್ರೆ தேவ பிள்ளையாகிய நான் ದೇವ ಮಕ್ಕಳಾಗಿರುವ நம்முடைய வாழ்வில் போராட்டத்திலே ನಮ್ಮ ಜೀವನದ நான் ಹೋರಾಟದಲ್ಲಿ தோல்வி அடைவனா, ನಾವು ಸೋಲುವ இல்லை என் காரியம் எப்படி இருக்கும் என்று ನನ್ನ சொல்லி ಕಾರ್ಯ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ ಎಂದು பயப்படுவதை விட, ಭಯಪಡುವುದಕ್ಕಿಂತ அவர் அழைத்த அழைப்பில் உண்மையாய் இருக்க ಅವರು ಕರ್ತ ಕರಿಬೇಕಿಲ್ಲ, ನಂಬಿಕೆಸ್ಥರಾಗಿರುವಂತೆ என்ன பண்ணணும்? ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? பிரயாசப்படணும். ನಾವು ಪ್ರಯಾಸ ಪಡಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம். ಒಂದು ಘಟನೆ ನೆನಪಿಗೆ ಬರ್ತದೆ. நடந்த சம்பவம். ಅದು ನಡೆದಂತ ಘಟನೆ. வெளிநாட்டுல ಹೊರದೇಶದಲ್ಲಿ ஒரு பெரிய கம்பெனி, ದೊಡ್ಡ ಒಂದು ಕಂಪನಿ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. திருப்பி கேப்பேன்னு சொல்லணும். ತಿರುಗಿ ಕೇಳ್ತೀನಿ ಮತ್ತೆ ಹೇಳ್ಬೇಕು. ಏನೋ திருப்பி ಕೇಳ್ತೀನಿ, ಉತ್ತರ ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇ சோதர. ஒரு பெரிய கம்பெனி, ದೊಡ್ಡ ಒಂದು ಕಂಪನಿ. அந்த கம்பெனி ஓனருக்கு ಆ ಕಂಪನಿ ಓನರಿಗೆ மக்கள் இல்ல, ಮಕ್ಕಳಿಲ್ಲ, அவங்க செத்து போயிட்டாங்க. ಅವ್ರು ಸತ್ತೋದ್ರು. இப்ப அவரு மாத்திரம் இருக்கிறார். ಅವ್ರು ಮಾತ್ರ ಇದ್ದಾರೆ. பெரிய கம்பெனி, ದೊಡ್ಡ ಒಂದು ಕಂಪನಿ. ಕ್ರೋஸா இன்கம் இருக்காங்க. ಕೋರ್ಸ್ ಆಗಿ ಅವ್ರಿಗೆ ಹಣ ಇದೆ. இப்ப அவருக்கு வயதாயிடுச்சு. ಅವ್ರಿಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು. இப்ப அவரு என்ன பண்ணாரு, ಈಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, நமக்கு அப்புறம் ನಮ್ಮ ಮೇಲೆ இந்த கம்பெனியை யாருகிட்ட நம்ம ஒப்படைக்கிறது, ಈ ಕಂಪನಿಯನ್ನು ಯಾರ ಕೈಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು, யாரு உண்மையாய் ಯಾರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ நாம் செயல்படுவது போல் செயல்படுவான் ನಾವು ಮಾಡುವಂಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ அப்படின்னு சொல்லி ಆ ರೀತಿ ಹೇಳಿ அவர் கண்டுபிடிக்கணும்னு விரும்பினார். ಅವರು ಕಂಡುಹಿಡಿಬೇಕಂತ நிறைய இன்டர்வியூ வச்சார், ತುಂಬಾ ಇಂಟರ್ವ್ಯೂ நிறைய பேருக்கு சொன்னார். ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, இவ்வளவு சொத்து இருக்குன்னா யாருதான் வரமாட்டா. ಇಷ್ಟು ಆಸ್ತಿ ಇದೆ ಅಂತ ಯಾರು ಬರೋದು? அன்னைக்கு கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, ಅವತ್ತೇ ಒಬ್ರು ಯಾರೋ ಹೇಳಿದ್ರು, யாருன்னு நினைப்பு வரல, ನೆನಪು ಬಂದಿಲ್ಲ. ஒரு மனுஷன் கூப்பிட்டாராம், ಒಂದು ಮನುಷ್ಯ ಕರೆದ್ರು, வந்துருப்பா எங்க வீட்டுக்கு, ಬಂದ್ರು ನಮ್ಮ ಮನೆಗೆ, எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, ಇಷ್ಟು ಆಸ್ತಿ ಇದೆ, எனக்கு அது இருக்கு, ಅದಿದೆ, நீ அங்கிட்ட வந்துட்டனா ನೀ ನನ್ನ ಹತ್ರ ಬಂದ್ರೆ உன் வீட்டுக்கு கூட நான் எல்லாம் செஞ்சு தரேன் ನಿನ್ನ ಮನೆಗೆ ಇರೋದನ್ನ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೇನೆ அப்படின்னு சொன்னாரா. ಆ ರೀತಿ ಹೇಳಿದ್ರಂತೆ. அப்போ அவங்க பாஸ்டர் சொன்னார், ಅವರ ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರಂತೆ, நீ ನೀನು உன் குடும்பத்தை நடத்தப்ப, ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ನಡೆಸಿ, அவங்கள பாத்துப்பாங்க. ಅವರು ಅವನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. So, அது நன்மையா ಅದು இருந்தாலும் ಒಳ್ಳೆದಾಗಿದ್ರು அவர்கள் ஊழியக்காரனுக்கு செவி கொடுத்தார்கள். ಅವರ ಸೇವಕರಿಗೆ ಕಿವಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அல்லேலூயா. ஹalleluya. அது போல இவரும் அநேகருக்கு சொன்னார். ಅನೇಕರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, நிறைய பேர் வந்தாங்க, ತುಂಬಾ ಜನ ಬಂದ್ರು, ஐயா நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன், ನಾನು ಅದನ್ನ ஐயா நான் செய்யறேன் ನಾನು ಮಾಡ್ತೇನೆ அப்படின்னு எல்லாம் செஞ்சாங்க. ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ರು. ஆனா இவர் யாரையும் நம்பல. ಇವರು ಯಾರು இவர் கொஞ்சம் மனசு கஷ்டமாவே ಸ್ವಲ್ಪ இருக்கு. ಮನಸ್ಸಿಗೆ ಕಷ್ಟವಾಗಿ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ಯಾರು ಅಂತ ನಾ ಕಂಡಿಡಿಯೋದು. அப்ப இவருக்கு ಇವರಿಗೆ ஒரு யோசனை வந்தது. ಒಂದು ಯೋಚನೆ ಬಂತು. நிறைய பேர் வந்ததுல ತುಂಬಾ ಜನ ಬಂದಿದ್ರು. ஒரு 3 பேரை சூஸ் பண்ண. ಒಂದು 3 ಜನರ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ರು. அவனோட படிப்பு, ಅವರ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ, அவனுடைய டேலண்ட், ಅವರ ಟ್ಯಾಲೆಂಟ್, அவனுடைய திறமைகள் ಅವರ ಸಾಮರ್ಥ್ಯ எல்லாவற்றையும் கவனித்து ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸಿ ஒரு 3 பேரை அதுல சூஸ் ಅವರು பண்ணிட்டு 3 ಜನರ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ರು. அந்த 3 பேரையும் ஒரு நாள் அழைத்தார். ಆ 3 ಜನರನ್ನ ಒಂದು ದಿನ ಕರೆದ್ರು. இவர் என்ன பண்ணாரு, ಇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, வீட்டுல ಮನೆಯಲ್ಲಿ இவர் பிளான் படி எல்லாம் ரெடி பண்ணி வந்தார். ಇವರ ಪ್ಲಾನ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿದ್ರು. நல்ல விதைகளை கொண்டு வந்தார். ಒಳ್ಳೆ ಬೀಜವನ್ನ ತಂದ್ರು. என்ன ஃப்ரூட்னு வச்சுக்கலாம், ಏನ್ ಹಣ್ಣು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ, எல்லாருக்கும் ಗೊತ್ತಾனது ஆப்பிள். ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರೋದು ಆಪಲ್. ஆப்பிள் விதைய ಆಪಲ್ ಸೇಬಿನ ಬೀಜವನ್ನ எடுத்துக்கிட்டு வந்தார். ತಗೊಂಡು ಬಂದ್ರು. 3 பேர்கிட்டயும் 3 ಜನರ ಹತ್ರ இந்தாங்கப்பா, ತಗೊಳ್ಳಿ, இந்த ஆப்பிள் விதைய ಈ ಸೇಬಿನ ಬೀಜವನ್ನ விதைச்சு ಬಿತ್ತಿ நல்லா வளர்த்து ಒಳ್ಳೆ ಬೆಳೆಸಿ கொண்டு வா.
ತಗೊಂಡ್ ಬಾ. இதை யார் நல்ல பராமரித்தீர்களோ ಯಾರು ಇದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತೀರೋ அவனுக்கு இந்த சீட்டுன்னு சொல்லிட்டான். ಅವನಿಗೆ ಸೀಟು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. 3 பேரும் 3 ಜನರನ್ನು குஷியா தூக்கிட்டு ஓடுனானு. ಖುಷಿಯಾಗಿ ಎತ್ಕೊಂಡೋದ್ರು. வீட்டுல போய் ಮನೇಲಿ ಹೋಗಿ அமேசான்ல போய் ಅಮೆನ್ಸಲ್ಲಿ ಹೋಗಿ நல்ல கோகோ ஃபீட் எல்லாம் ஆர்டர் பண்ணி ಒಳ್ಳೆ ಕೋಕೋ ಪೀಟ್ ಅಲ್ಲಿ ತಂದು விதைச்சானுங்க. ಬಿತ್ತಿದ್ರು. 3 நாள் ஆச்சு, 3 ದಿನ ಆಯ್ತು, 3 வாரம் ஆச்சு, 3 ವಾರ ಆಯ್ತು, ಬೀಜ வரவே மாட்டேனுது. ಬೀಜ ಅದು ಮೊಳಕೆ ಬರಲೇ ಇಲ್ಲ. உடனே ஒருத்த யோசித்தான், ಒಡನೆ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು, செடி நல்லா இருந்தாதான் ಇದು ಗಿಡ ಚೆನ್ನಾಗಿದ್ರೇನೆ நமக்கு சீட், ನಮಗೆ ಸೀಟು. இல்லன்னா ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ನಾವು ಫೇಲ್ ಆಗ್ಬಿಡ್ತೇವೆ. விதை முளைக்கல, ಬೀಜ ಮೊಳಕಿಲ್ಲ, உடனே எங்க விதை கிடைக்கும்னு பார்த்து ಎಲ್ಲಿ ಬೀಜ ಸಿಕ್ಕದೆ ನೋಡಿ போய் ஆப்பிள் விதைய வாங்கின்னு வந்து ಆ ಸೇಬಿನ ಬೀಜ ಬಿತ್ತಿ நல்லா வளர்த்துட்டான். ಒಳ್ಳೆ ಬೆಳೆಸಿದ್ರು. இன்னொருத்தனும் ಇನ್ನೊಬ್ಬ எப்படியாவது அதை விட நல்லா நான் வளர்த்தணும், ಅದಕ್ಕಿಂತ ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಸಬೇಕು, அவனும் விதைய வாங்கி ಅವನು ಬೀಜವನ್ನ ತಂದು விதைச்சு ಬಿತ್ತಿ எடுத்துன்னு வந்தான். ಅವನು ತಂದ. 3வது அவன் ಮೂರನೇವನು தண்ணி ஊத்தணும், ನೀರು ಒಯ್ದ, என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ಏನೇನೋ ಮಾಡಿದ, அது முளைக்கவே மாட்டேன். ಅದು ಮೊಳಕೆ ಬರಲಿಲ್ಲ. அட போட, அந்த சீட் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வேலையை பார்க்கலாம் ನಮಗೆ ಆ ಸೀಟ್ ಇಲ್ಲಿಂದ ನಮ್ಮ ಕೆಲಸ ನೋಡೋಣ அப்படின்னு அவன் வேலையை பார்த்தான். ಅವನ ದಾರಿಯನ್ನು ನೋಡ್ದ. அவர் என்ன சொன்னார், ಅವನೇನ್ ಹೇಳಿದ, நான் கொடுத்தத விதை ನಾ ಕೊಟ್ಟಿದ್ದ ಬೀಜ அதை நல்லா பராமரிச்சு கொண்டு வான்னாரு. ಒಳ್ಳೆ ಒಂದು ಪರಾಮರಿಸ್ತಾ, அது முளைக்கல, நம்ம என்ன பண்ண முடியும், ಅದು ಮೊಳಕೆ ಬಂದಿಲ್ಲ, அப்படியே கொண்டு அவர்கிட்ட கொடுத்துடலாம் ಹಂಗೆ ತಗೊಂಡು ಕೊಟ್ಬಿಡ அப்படின்னு ಆ ರೀತಿ பிரயாசப்பட்டான். ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟನು, பலன் இல்ல. ಫಲ ಇಲ್ಲ. கடைசியா ಕೊನೆಯದಾಗಿ இப்ப ஓனர் அழைத்தார். ಓನರ್ ಕರೆದ್ರು, 3 பேரும் 3 உங்க ಜನರು செடி தொட்டியை தூயின்னு வாங்கடான்னு ನಿಮ್ಮ ಗಿಡದ ತೊಟ್ಟಿನ ಎತ್ಕೊಂಡ್ ಬನ್ನಿ ಅಂತ எல்லாம் தூயின்னு வந்தானுங்க. ಎಲ್ಲಾರು ಎತ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. 3 பேர்ல 3 ಜನರಲ್ಲಿ 2 பேரோட செடி எப்படி இருக்கு, 2 ಜನರದ್ದು ಗಿಡ ಯಾವ ರೀತಿ நல்லா ಇದೆ? வளர்ந்து ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆದು நம்ம தாளம்பி மாதிரி நல்லா ದಾಳಿಂಬೆ ರೀತಿಯಲ್ಲಿ ஆப்பிள் பழத்தோட தொங்கிட்டு இருக்கு எல்லாம். ಆ ಆಪಲ್ ಹಣ್ಣಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ஓனர் ரொம்ப குஷி. ಓನರ್ಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಯ್ತು. இன்னொருத்தனை பார்த்து கேட்டா, ಇನ್ನೊಬ್ಬನ್ ನೋಡಿ ಕೇಳಿದ್ರು, ஏன்டா உன் செடி வளரல? ಯಾಕೆ ನಿನ್ನ ಗಿಡ ಬೆಳಿಲಿಲ್ಲ? சார், நீங்க கொடுத்த விதையை விதைச்சேன், ನೀವು ಕೊಟ್ಟಂತೆ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಿದೆ, நான் தண்ணி பாய்ச்சினேன், ನಾನ್ ನೀರು ಇದೆ, உரம் போட்டேன், ಅದು ಗೊಬ್ಬರ ಹಾಕಿದೆ, அது முளைக்கல, ಅದು ಮೊಳಕೆ ಬರಲಿಲ್ಲ, நான் என்ன பண்றது? ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? அப்ப அவங்கள கேட்டா, ಅವನೇ ಕೇಳಿದ್ರು, சார் நீங்க கொடுத்த விதை ನೀವು ಕೊಟ್ಟ ಬೀಜ அது நல்ல முளைத்தது, ಅದು ಒಳ್ಳೆ ಮೊಳೆಯಿತು, நல்ல பலன் கொடுக்குது, ಒಳ್ಳೆ ಫಲ ಕೊಡ್ತದೆ, நீங்களே பாருங்க. ನೀವೇ ನೋಡ್ರಿ. அப்ப ஓனர் எல்லாத்தையும் பார்த்துட்டு ಓನರ್ ಎಲ್ಲವನ್ನು சரி வாங்க உள்ளன்னு கூட்டு போனார். ಬನ್ನಿ ಒಳಗೆ ಅಂತ அப்ப ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. சொன்னாரா, ಆಗ ಹೇಳಿದ್ರು, நீ 2 பேரும், ನೀವ್ 2 ಜನ, யார் 2 பேரும் ಗಿಡ நல்லா ಒಳ್ಳೆ ಗಿಡ ಬೆಳೆத்து ಗಿಡವನ್ನು ಬೆಳೆಸಿ ஆப்பிள் பழத்தோட கொண்டு வந்த 2 பேரையும் ಆ ಆಪಲ್ ಹಣ್ಣಿನ ರೀತಿ ತಂದವರು கெட் அவுட் அப்படின்னாரு. ಗೆಟ್ ಔಟ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. என்னடா அது, ಇದೇನು இவ்வளவு பிரயாசப்பட்டு ಇಷ್ಟು ಕಷ್ಟವನ್ನು கண் ಅನುಭವಿಸಿ பார்வைக்கு ಕಣ್ಣು ದೃಷ್ಟಿಗೆ இவ்வளவு அழகா ஆப்பிளோட தூக்கின்னு வந்தா ಆ ಸೇಬಿನ ಒಂದು ಎತ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ வெளியே போன்னு சொல்லிட்டான் நம்மள. ಹೊರಗಡೆ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. பைத்தியக்காரனார பாம்போல. ಅವ್ರು ಹುಚ್ಚಿದ್ದವ್ರ ಹಂಗಾಗಿದ್ದಾರೆ. ஏன் சார் வெளியே போக சொன்னீங்க? ಏನು ಹೊಸಾರ್ ಒಳಗೆ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அப்ப ಆಗ அந்த மனுஷன் சொன்னான், ಆ ಮನುಷ್ಯ ಹೇಳ್ದ, நான் விதை வாங்கினது உண்மை, ನಾನು ಬೀಜ ತಗೊಂಡಿದ್ದು ನಿಜ. ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ನಿಮಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲು நல்ல சுடு தண்ணியில பிசி நீர்ல போட்டு பாயில் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. ಅದು ಬಿಸಿ ನೀರು ಒಳ್ಳೆ ಕುದಿಯ ಬಿಸಿನೀರಿಗೆ ಹಾಕಿ ಬಾಯ್ಲ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟೆನು. இப்ப பிசி நீர்ல ஆக்கின விதை முளைக்கும், ಆ ಬಿಸಿ ನೀರ್ಲಿ ಹಾಕಿದ ಬೀಜ ಮೊಳಕೆ ಬರುತ್ತಾ? இவருக்கு தெரியும் இது முளைக்காதுன்னு. ಇವಾಗ ಗೊತ್ತವರಿಗೆ ಇದು ಮೊಳಕೆ ஆனா ಬರೋದಿಲ್ಲ. அவன் என்ன நினைச்சான், ಅವನ್ ಏನ್ ತಿಳ್ಕೊಂಡ, நல்லா முளைச்சிருந்தாதான் சீட்டு கிடைக்கும்னு. ಒಳ್ಳೆ ಮೊಳೆ ಬಂದಿದ್ರೆ ಸೀಟ್ ಸಿಗುತ್ತೆ அவர் ಅಂತ. சீட்டு செடிய பார்க்கல, ಗಿಡವನ್ನು ನೋಡಿಲ್ಲ, அவருடைய உண்மைத்தன்மையை கவனிக்கிறான். ಅವರ ನಿಜತನವನ್ನು ನೋಡಿದರು. அவனுடைய உண்மை எப்படி இருக்கு என்பதை கவனிக்க ಅವನ விரும்பினான். ನಿಜ ಎಂಬ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಅಂತ ಅವರು ಗಮನಿಸಿದರು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப அந்த இன்னொரு நபர், ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ, உனக்கு தான்டா சீட்டுன்னாரு. ನಿನಗೆ ಸೀಟ್ ಅಂತ. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ಅವನಿಗೆ ತುಂಬಾ இதை ಸಂತೋಷ. கேட்கும் போது, ಕೇಳುವಾಗ, ஓ அப்பா நீங்க சுடுதண்ணில போட்டதை கொடுத்தீங்க, ನೀವು ಬಿಸಿನೀರ್ಲಿ ಹಾಕಿದ್ ಕೊಟ್ರ, நான் பிரயாசப்பட்டேன், ನಾ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟ, அதுல பலன் வரல, ಅದ್ರ ಫಲ ಬಂದಿಲ್ಲ, நீங்க கொடுத்தது அப்படியே இருக்கு, ನೀವು ಕೊಟ್ಟಿದ ಹಂಗೇನೆ ಇದೆ, இந்தாங்க உங்களுதுன்னு கொடுத்தான். ತಗೊಳ್ಳಿ ನಿಮ್ದು ಅಂತ. அப்ப அவரு சொன்னார், ಆಗ ಅವ್ರು அது ಹೇಳಿದ್ರು, முளைக்காது, ಅದು ಮೊಳಕೆ ಬರೋದಿಲ್ಲ. மற்றவர்களை போல ಬೇರೆಯವ್ರ ರೀತಿ என்னை ஏமாற்ற நினைக்காம ನನ್ನ ಮೋಸ ಮಾಡದೆ இதுல நீ உண்மையா ನೀ இருந்தபடினால ನಿಜವಾಗಿದ್ದಿರೋದ್ರಿಂದ எனக்கு அடுத்து நீ தான் இந்த சீட்ல இருக்கணும். ನಾನು ಆದ ನಂತರ ನೀನು ಅಂತ ಸೀಟ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தான். ಅವನಿಗೆ ಆ ಭಾರವನ್ನು இது ಕೊಟ್ಟ. நடந்த சம்பவம் இந்த பூமி. ಇದು ನಡೆದಂತ ಘಟನೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த மனிதனும் சாவ ಆ போறான், ಮನುಷ್ಯನು ಸಾಯಕ್ ಹೋಗ್ತಾನೆ. பின்பு சீட்ல உட்கார்ந்தவனும் ಮತ್ತೆ ಸೀಟಲ್ಲಿ இன்னொரு நாள் சாவதான் போறான். ಇನ್ನೊಂದು ದಿನ ಅವ್ನು ಸಾಯಕ್ ಹೋಗ್ತಾನೆ.
அல்லேலூயா. Hallelujah. மரணத்தை நின்று தப்பிக்க ஒருவராலும் ஆகாது. ಮರಣದಿಂದ ತಪ್ಪಿಸಲು ಒಬ್ಬನಿಗೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. ஆனா ಆದರೆ நம்முடைய எண்ணங்களின்படி ನಮ್ಮ ಯೋಚನೆ தெய்வத்தை ದೇವರನ್ನ ப்ளீஸ் பண்ண நினைப்பதோ ನಾವು ಅದನ್ನು இல்ல மற்றவர்கள் பார்வையில ಬೇರೆಯವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்வு இருந்தால் நலமா இருக்கு ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ಜೀವಿತ ಚೆನ್ನಾಗಿ என்று ಇದ್ರೆ ಒಳ್ಳೆಯದು. சிந்திப்பதையெல்லாம் விட்டுவிட்டு ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋದು ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು அவர் அழைத்த அழைப்பில் உண்மையாய் இருக்க பழகுங்கள். ಅವರ ಕರ್ತ ಕರೆಯುವಿಕೆಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. Hallelujah. ஏனெனில் ಏನಂದ್ರೆ அவர் கத்தாதி கத்தனும் ராஜாதி ராஜாவுமாய் ಅವರ இருக்கிறார். ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು ರಾಜಾಧಿರಾಜ அவர் வாக்குகளில் மாறாதவர். ಮಾತುಗಳಲ್ಲಿ ಬದಲು அவர் ಮಾಡದವರು. சொன்னதில் உண்மை உள்ளவர். ಅವರು ಹೇಳಿದರೆ ನಿಜವುಳ್ಳವರು. அப்படி நாமும் ನಾವು நமக்கு கொடுக்கப்பட்ட வேளையில ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಕೆಲಸ நம்மை அழைத்த அழைப்புல ಕರ್ತ ಕರೆಯುವಿಕೆಯಲ್ಲಿ நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ನಾವು ನಿಜವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அவருடைய பிரியமாகும். ಅವರ ಇಷ್ಟವಾಗಿರುತ್ತದೆ. எதற்காக ಏನಕ್ಕಾಗಿ? அவரோடு கூட ಅವರೊಂದಿಗೆ கத்தாதி கத்தனும் ராஜாதி ராஜாவுமாய் ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು ರಾಜಾಧಿರಾಜನು அவர் ஒரு ಅವರು ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. அவ்விடத்தின் ஜனமாய் ಅಲ್ಲಿ ಜನರಾಗಿ அவர் பின்னே இப்போ பாடுகளை சகித்து ಪಾಠಗಳನ್ನು ಸಹಿಸಿ போராட்டங்களின் ஊட ಹೋರಾಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ நம்மளே அநேகர் உண்டு. ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರಿದ್ದಾರೆ. தொடர்ந்து பிரச்சனை, ಬಿಡದ ಪ್ರಶ್ನೆ, போராட்டம். ಹೋರಾಟ, ஆனாலும் சோர்ந்து போகாமல் ಹೋಗದಂತೆ விசுவாசத்திலே நடக்கிறோம் அல்லவா? ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು இது ನಡೆಯಬೇಕು. தெய்வத்துக்கு பிரியமானது. ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ. ஏனெனில் அவர் சொன்னார், ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು உபத்திரம் உண்டு, ಕಷ್ಟವು ஆனாலும் நீ பயப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. அல்லேலூயா. பலர் பல விதத்திலே பயந்தார்கள். ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟರು. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದೆ. ஆபிரகாம் பயப்படலையா? ಅಬ್ರಹಾಮನು ಭಯಪಡಲಿಲ್ವಾ? பயப்பட்டாரா இல்லையா? ಭಯಪಟ್ರ ಇಲ್ವಾ? 15 அதிகாரத்திலே இருக்கு, அவன் பயந்தான். ಆ 15 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅವನು ಭಯಪಟ್ಟ. அல்லேலூயா. Hallelujah. நிறைய சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில பல தடவை பயந்தார். ಅನೇಕ ಘಟನೆಗಳಲ್ಲಿ ಅವರು ಭಯಪಟ್ಟರು. வாக்குத்தத்தம் நிறைவேறாமலே ವಾಗ್ದಾನಗಳು ನೆರವೇರದೆ நான் செத்துருவேனோன்னு பயப்பட ஆரம்பித்தார். ನಾನು ಸತ್ತು ಹೋಗ್ತೇನೆ ಎಂದು ಭಯಪಟ್ಟರು. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. பயத்தை அவர் புறம்பாக்கினார். ಭಯವನ್ನು ಹೊರತಳ್ಳಿದರು. கிதியோன் பயந்தான். ಇದನ್ನು ಭಯಪಟ್ಟನು. அல்லேலூயா. Hallelujah. அவன ಅವನು ஒரு பலியை என்ன பண்ணினான்? ಅವನು ಬಲಿಯನ್ನು ಏನು கொண்டு வந்து கல்லு மேல வச்சான். ಬಲಿಯನ್ನು ಕಲ್ಲು ಮೇಲೆ ಇಟ್ಟನು. அக்கினி வந்து இறங்கினது, ಅಗ್ನಿ ಬಂದು ಇಳಿಯಿತು. அதையெல்லாம் பட்சித்து போட்டது. ಎಲ್ಲ ಸುಟ್ಟು ಹೋಯಿತು. அப்ப அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு, ಅವನ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು இது தேவதூதன், ದೇವದೂತನು பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬಂದವನು. அவர் வானவர் என்பதை அவன் உணர்ந்த போது ಅವರು ವಾನದಲ್ಲಿ ಇಳಿದವರು ಅಂತ ಹೇಳಿ அடுத்து பயப்பட ஆரம்பித்தான். ಭಯಪಡಲು ಆರಂಭಿಸಿದರು. கர்த்தரை ஒருவரும் தரிசித்ததில்லை, ಕರ್ತನು ಒಬ್ಬರು ಕಂಡಿದ್ದೂ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு முன்பு ஒருவனும் நின்றதில்லை, ಕರ್ತನ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದೂ ಇಲ್ಲ. நின்றவன் மரித்து போவான். ನಿಂತವನು ಸತ್ತು இப்ப நான் கர்த்தரை பார்த்துட்டேன், ಕರ್ತನ ನೋಡಿದೆನು. நான் செத்துருவன்னு பயப்பட ஆரம்பிச்சான். ನಾನು ಸತ್ತು ಹೋಗ್ತೇನೆ ಎಂದು ಭಯಪಟ್ಟನು. அப்ப உடனே கர்த்தர் கிதியோனுக்கு சொல்லுகிறார், ಅದನ್ನು ಗಿದೋನನಿಗೆ ಹೇಳಿದನು. கிதியோனே ಗಿದೋನೇ, நீ பயப்படாத, ನೀ ಭಯಪಡಬೇಡ. நீ பயப்படுகிற பிரகாரம் ನೀ ಭಯಪಡುವ ಪ್ರಕಾರ நீ சாக மாட்டடா, ನೀ ಸಾಯುವುದಿಲ್ಲ. உன்னை நான் என்னுடைய கரத்தின் கருவியா எடுக்கிறேன். ನನ್ನ ಕರದಲ್ಲಿ ನಾನು ಎತ್ತಿಕೊಳ್ತೇನೆ ಎಂದು. அல்லேலூயா. Hallelujah. இப்படி வேதத்துல ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ தாவீது ದಾವೀದನು பயந்து ஓடி இருக்கிறார். ಭಯಪಟ್ಟು ಓಡಿದನು. அல்லேலூயா. Hallelujah. சாலமோன் ಸಾಲಮೋನು பயந்து இருக்கிறான். ಭಯಪಟ್ಟನು. இப்படி வேதத்துல இருக்கிற ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ எல்லாரும் பயந்தார்கள். ಎಲ್ಲರೂ ಭಯಪಟ್ಟರು. அல்லேலூயா. Hallelujah. அவர்கள் பயப்படும் போதெல்லாம் ಭಯಪಡುವಾಗ அவர்களை அவர் தைரியப்படுத்தினார். ಅವರ ದಯೆ- ஒரே ஒரு காரணம் தான், ಒಂದೇ ಒಂದು ವಿಷಯ. அவர் கத்தாதி கத்தனாய் இருக்கிறார். ಕರ್ತಾದಿ ಕರ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. அதுபோல உங்களை அழைத்தவரும் ಅದು ನಿಮ್ ಕರ್ತವ್ಯ. கத்தாதி கத்தனும் கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினாலே ராஜாதி இந்த ராஜனாகிற காலவோளை நான் சொல்லுகிறேன், ஜனமே, தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே, ಭಯಪಡಬೇಡ. போராட்டங்களை கண்டு அஞ்சாதே, ಹೋರಾಟವನ್ನು ಕಂಡು சூழ்நிலைகளை கண்டு கலங்காதே, ಸಂದರ್ಭಗಳನ್ನು அது ಕಾಣದೆ கடந்து போகும். ಅದು ಹಾದು ಹೋಗ್ಬೇಕು. தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் அவைகள் உன்னை மேற்கொண்டு ಒಂದು ದಿನ ಜಯಿಸಿ உன்மேல் ஜெயம் கொண்டேன் என்று மகிழ உன் சத்துருவுக்கு உன் தேவன் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ಶತ್ರುವಿಗೆ ದೇವರ ಅನುಮತಿ ಕೊಡೋದೇ ಇಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. தைரியமாய் சொல்லுங்க, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳ್ರಿ. என்னை ನನ್ನ என் சத்துரு மேற்கொள்ள முடியாது. ಶತ್ರು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹೇಳಿ, ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? ಯಾಕೆ? ವಾಕ್ಯ ಪ್ರಕಾರ ಹೇಳಿ, ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಹೇಳಿದೆ. அவர் கத்தாதி கத்த. ಅವರು ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು. அல்லேலூயா. Hallelujah. உன் சத்ரு ಶತ್ರು உன்னை விட பெருசா நிப்பான், ನಿನ್ನಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿ உன்னோட நான் பெரியவன்னுவான். ನಿನಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡವನ
அப்ப தேவன் சொல்லுவா, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ உன்னை விட அவனை விட நான் பெரியவன்னுவா. ನಿನಗಿಂತ ನಾನ್ ದೊಡ್ಡವನಂತ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. யாரோடு இருக்கிறா? ಯಾರ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ? சத்ருவோடு அல்ல, ಶತ್ರುವೊಂದಿಗಲ್ಲ. அவரால் அழைக்கப்பட்டு இருக்கிற, ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் நாமத்தை அறிந்திருக்கிற, ನಾಮವನ್ನು ತಿಳಿದಿರುವ. இவ்வளவு நடுவே அவர் பின்னே நடக்கிற, ಅವರ ಹಿಂದೆ ನಡೆಯುವ. உன்னோடு கூட அவர் இருக்கிறார். ಸಂಗಡ ದೇವರು. அல்லேலூயா. Hallelujah. ஆதலால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ಆಸವಂಗಪಟ್ಟು ಹೋಗೋದಿಲ್ಲ. அதிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். ಅದ್ರಲ್ಲಿ ನಾವು ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. அதிலே நாம் தைரியமாய் இருக்க ನಾವು வேண்டும். ಧೈರ್ಯವಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. Hallelujah. அந்த கதையில சொன்னது போல ಆ ಕಥೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ ರೀತಿಯಲ್ಲಿ பிரயாசப்பட்டான், ಪ್ರಯಾಸಪಟ್ಟು அவன் பார்வைக்கு பலன் இல்லை. ಅವನ ದೃಷ್ಟಿಗೆ ಫಲ ಇಲ್ಲ. ஆனா உண்மையான பலன் யாருக்கு வந்தது? ನಿಜವಾದ ಫಲ ಯಾರಿಗೆ ಬಂತು? யாருக்கு வந்தது? பிரயாசப்பட்டவனுக்கு தான் வந்தது. ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟವನಿಗೆ ಬಂತು. அவங்க பிரயாசம் எல்லாம் விருதா. ಅವರ ಪ್ರಯಾಸವನ್ನು ವ್ಯರ್ಥ. அவங்க தங்களை அடையாளப்படுத்த பிரயாசப்பட்டார்கள். ತನ್ನನ್ನು ಗುರುತಾಗಿ ಹೇಳಿ ಕೂಡ ಪ್ರಯಾಸ உள்ளபடி பிரயாசப்பட்டவன், ಅದು ನಿಜವುಳ್ಳವನಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟ உள்ளபடியே முயற்சித்தவன் ಅವನು ಇದ್ದಾಗನೇ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದವನು. தகுதி உள்ளவனாய் காணப்பட்டான். ಅವನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವನಾಗಿ அதனாலதான் நான் வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತೆ கொஞ்சத்தில் ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ உனக்கு இருக்கிற அநேகத்துல இல்ல, ನಿನಗಿರುವ ಅನೇಕದಲ್ಲಿ ಅಲ್ಲ. உனக்கு இருக்கிற உன் ನಿನಗಿರುವ பலத்துல, ನಿನ್ನ ಬಲದಲ್ಲಿ உன் அழைப்புல, ನಿನ್ನ உன் ಕರಿಮೆಯಲ್ಲಿ ஸ்தானத்துல ನಿನ್ನ நீ ಸ್ಥಾನದಲ್ಲಿ உண்மையா இருந்தனா ನೀನು ನಿಜವಾಗಿ உன்னை அநேகத்துக்கு என்ன பண்ணுவேன்? ಅನೇಕರಿಗೆ அதிகாரியாய் கொண்டு வந்து நிறுத்த ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸುವುದು தெய்வத்தால் ஆகும். ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯ. அல்லேலூயா. Hallelujah. ஆகையால் ಆದ್ರಿಂದ நாம் பயப்பட வேண்டிய ನಾವು அவசியம் இல்ல. ಭಯಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஓசியா எழுதின புஸ்தகம் ಓಸಿಯ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 2ஆம் அதிகாரம், ஓசியா, ஓசியா 2:20. ನಾನು ನಿನ್ನನ್ನು ನಂಬಿಕೆಯಿಂದ ವಹಿಸಲು ನೀನು ಯೆಹೋವನಾದ ನನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿ. உண்மையாய் உன்னை எனக்கு ನಿಜವಾಗಿಯೂ நியமித்துக் கொள்வேன், ನೇಮಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ನೀನು ಕರ್ತನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. உண்மையாய் ನಿಜವಾಗಿಯೂ கர்த்தர் உன்னை என்ன பண்ணி இருக்கிறார்? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? உன்னை என்ன பண்ணி இருக்கிறார்? ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? தனக்கானவனாய் நியமித்திருக்கிறார். ನನಗಾಗಿರೋ ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. நீங்க Hallelujah. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ನೀನು ನೆನೆಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ இப்ப ಇಲ್ಲ. நான் ನಾನು ಬಂದು ஒரு இடத்துக்கு உங்களை அனுப்புறேன். ನಿಮ್ಮ ಒಂದು ಸ್ಥಳ இப்ப பவுல ஒரு வீட்டுக்கு போன்னு அனுப்புனா ಆ ಪೌಲನ ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? நான் என்ன பண்ணுவேன்? கிருஷ்ணா வீட்டுக்கு போக சொல்லி பவுல அனுப்புறேன். ಆ ಕೃಷ್ಣನ ಬ್ರದರ್ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅಂತ அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? நான் ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? ಅದೇ ಡೇವಿಡ್ ಕಲ್ಸರ ಡೇವಿಡ್ನ ಕಳಿಸಿದ್ರೆ ಪೌಲನ ಕೃಷ್ಣ வீட்டுக்கு ಕಲ್ಸರ. ಕೃಷ್ಣ ಬ್ರದರ್ ಮನೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? ನೀನೇನ್ ஏழல ஏன்னா பவுல்கிட்ட சொல்லியாச்சு, ಪೌಲ್ ಬ್ರದರ್ ಅಂತ ಹೇಳ நீங்க போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துருங்கன்னு சொல்லியாச்சு. ನೀವ್ ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿ. இது உலகம், ಇದು ಲೋಕ. தெய்வம் அப்படி அல்ல. ದೇವ್ರ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ. அல்லேலூயா. Hallelujah. உன்னை அனுப்புனாருன்னா ಕಳಿಸ್ತಾರೆ. உன்னை எங்க அனுப்புறாரோ ನಿನ್ನ ಎಲ್ಲಿ ಕಳಿಸ್ತಾರೆ? அங்க என்ன பண்ணணுமோ அத்தனை வேலையும் அவர் செய்வார். ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅಷ್ಟು ಕೆಲಸ அல்லேலூயா. உன்னை அதற்காய் நியமித்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಅದಕ್ಕಾಗಿ ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. அவரிடத்திற்கு போக ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಲು நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ನಾವು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. தம்முடையவர்கள், ನಮ್ಮ ಜನರು, கர்த்தர் அழைத்தவர்கள், ಕರ್ತನು ಕರೆದವರು, அவர்களை நியமித்திருக்கிறார். ಅವರನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. எதற்காக? ಯಾರಿಗಾಗಿ? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லுகிறேன், உன் பக்கத்து வீட்டாகட்டும், ಹತ್ತಿರ ಮನೆಯವರಾಗಲಿ, உன்னோடு வேலை செய்கிறவர்களாகட்டும், உன் ஆட்டோல டிராவல் பண்றவங்களாகட்டும், ಆಟೋದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವವರು, அழுகிறாங்களா, ಅವ್ರು ಕಣ್ಣೀರು சோர்வா ಸುರಿಸುವವರು, இருக்கிறாங்களா, ಅವ್ರು ಸೋತು பயந்து இருக்கிறாங்களா, ಭಯಪಟ್ಟವರ, நீ அவர்களை தைரியப்படுத்த ನೀನು வேண்டும். ಅವ್ರನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸಬೇಕು. அந்த இடத்துல ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ எனக்கே பிரச்சனை இருக்கு, ನನಗೆ ಪ್ರಶ್ನೆ, நானே நோவுல இருக்கிறேன் ನಾನೇ ನೋವು அப்படின்லாம் சிந்திக்காத. ಆ ರೀತಿ ಯೋಚನೆ தேவன் ಮಾಡದೆ, உன்னோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ அல்லேலூயா. ಇದ್ದಾನೆ. Hallelujah. தைரியமாய் அவர்களை ஆறுதல் படுத்துங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಅವ್ರನ್ನ தைரியமாய் அவர்களுக்கா இயேசுவின் நாமத்தினாலே அதிகாரத்தோடு ஜெபியுங்க. ಧೈರ್ಯವಾಗಿ ಯೇಸುವಿನ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. கர்த்தர் உன்னை நியமித்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீ அதை அறிந்திருக்க வேண்டும். ನೀನು ಅದನ್ನ ತಿಳಿದಿರಬೇಕು. நான் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன், ನಾನು ಕರ್ತನಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವನು. என்னை நியமித்தவர் ನನ್ನನ್ನು ನೇಮಿಸಿದವನು கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು ರಾಜಾಧಿರಾಜನಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. Hallelujah. ஆகையால் ಆದ್ದರಿಂದ தைரியமா நாம் எடுக்கிற காரியங்கள்ல ತೆಗೆಯುವಂತ ஜெயம் கொள்ள ಜಯವಂದಲು நாம் போகிற பாதைகள்ல முடங்காமல் இருக்க ಹೋಗುವ ದಾರಿ ಸೋತು
தொடர்ந்து நாம் முன்னேற வேண்டுமானால் ಮುಂದೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ நாம் ನಾವು நம்முடைய அழைப்பிலே ನಮ್ಮ ಕರೆವಿಕೆಯಲ್ಲಿ நம்முடைய தெய்வம் யார் என்பதை அறிந்து அவருக்கு உண்மையாய் முன்பு கடந்து போக ನಮ್ಮ வேண்டும். ದೇವರು ಯಾರಿಂದ ತಿಳಿದುಕೊಂಡು ನಾವು ಮುಂದೆ ಅವರ ಮುಂದೆ ನಾವು ಹಾದು உன்னை ಹೋಗಬೇಕು. அவசரமா செயல்பட சொல்லல, ನಾವು ಅವಸರವಾಗಿ உன்னை ಹೋಗಲಿಲ್ಲ. ஓடுன்னு சொல்லல. ಓಡು ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. நீ பொறுமையாய் நிதானமாய் என்ன பண்ணு, ನೀ ನಿಧಾನವಾಗಿ ಏನ್ உன் ಮಾಡು? ஓட்டத்துல ஓடுன்னு நம்ம ನಿನ್ನ கற்றுக் ಓಟದಲ್ಲಿ கொடுக்கிறார். ಓಡುವಂತ ಅಭ್ಯಾಸ அல்லேலூயா, ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. உண்மையாய் ನಿಜವಾಗಿಯೂ கர்த்தர் உன்னை ಕರ್ತನಿನ அவருக்காய் நியமித்திருக்கிறார். ಅವರಿಗಾಗಿ ನೇಮಿಸಿದ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. நீங்கள் யார்? ನೀವ್ ಯಾರು? கௌரவமா யார்? உடனே நான் கௌரவம்னு சொல்லக்கூடாது. உடனே ಗೌರವ கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன் நான். ಕರ್ತನಿಂದ அல்லேலூயா. ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವರು. யார் நீங்க? ಯಾರು ನೀವು? நான் கர்த்தரால் இந்த பூமியில் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ಕರ್ತನಿಂದ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. எதற்காக? ಏನಕ್ಕಾಗಿ? உன்னை ரட்சித்து உன் பாவங்களை உன்னை கழுவி சுத்திகரித்து ಪಾಪವನ್ನು ತೊಳೆದು அவருடைய ಸುತ್ತರಿಸಿ, குமாரனாய் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்த நியமிக்கப்பட்டிருக்கிறார். ಜನರಿಗೆ ಗುರ್ತಾಗಿ ಹೇಳಲು உன்னை ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நியமித்தவர் ನಿನ್ನ ನೇಮಿಸಿದವರು கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினாலே ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು ರಾಜನ நீ ರಾಜಾದಿ பயப்பட ರಾಜನಾಗಿದ್ದಾನೆ. வேண்டாம். ನೀ ಭಯಪಡಬೇಡ. அல்லேலூயா, அல்லேಲೂಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. சகரியா எழுதின புஸ்தகம் ಜಕರಿಯ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ 8ஆம் அதிகாரத்தின் 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 16ஆம் வசனம். 8:16. 8:16. 8:16. ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಇವೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ತನ್ನ ನೆರೆಯವನ ಸಂಗಡ ನಿಜವನ್ನೇ ಆಡಲಿ. ನಿಮ್ಮ ಚಾವಡಿಗಳಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನೋ ಸಮಾಧಾನ ಪ್ರತ್ಯನ್ಯಾಯವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿರಿ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಏನು ಅಂದ್ರೆ நியமிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ அவனவன் ಅವನವ பிறனோட உண்மையை மற்றவரோட ಬೇರೆಯವರೊಂದಿಗೆ உண்மையை பேசுங்கள். ನಿಜವನ್ನು ಮಾತನಾಡಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 உண்மையை பேசுங்கன்னா ನಿಜವನ್ನು ಮಾತನಾಡಿ ಅಂದ್ರೆ ரெண்டு விஷயம் இருக்கு. ಎರಡು ವಿಷಯ ಇದೆ. என்ன முதல் காரியம்? ಮೊದಲ ವಿಷಯ ಏನು? உனக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ನಿಮಗೆ ಕರ್ತವ್ಯ ಏನೇ ಮಾಡಿದರು நான் சொல்லலாம். ನಾನು ಹೇಳ್ಬೋದು. ஏன்னா இருக்கிற எல்லாருக்கும் ಇರುವ ಎಲ್ಲರಿಗೂ நான் ஜெபம் பண்ணி நன்மை உண்டாயிரு. நான் ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ அதனால ಅದರಿಂದ 1 2 3 4 எல்லாரோட சாட்சி நான் சொல்ல முடியும். 1 2 3 ಎಲ್ಲರೂ ಸಾಕ್ಷಿ ಹೇಳ್ಬೋದು. நீ சொல்லும் போது ನೀನು ಹೇಳುವಾಗ அப்படி நீ சொல்லும் போது ನೀನು ಹೇಳುವಾಗ என்ன பண்ணணும்? ಏನ್ ಹೇಳ್ಬೇಕು? உனக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ನಿನಗೆ ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? எது நின்று நீ விடுவிக்கப்பட்டாய்? ಯಾವುದರಿಂದ ಬಿಡುಗಡೆ எது நின்று கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார்? ಯಾವುದರಿಂದ ದೇವರು எந்த சூழ்நிலையில் நீ கூப்பிட்டாய்? ಯಾವ ಸಂತೋಷ எந்த வியாதியில, எந்த கட்டுகள்ல, எந்த போராட்டத்துல, எந்த கஷ்டத்துல, எந்த கண்ணீரில நீ இருக்கும் போது கர்த்தர் உனக்கு நன்மை செய்தாரோ, உன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுத்தாரோ, ಉತ್ತರ ಕೊಟ್ರ அதை ಅದನ್ನ உண்மையாய் மற்றவனுக்கு சொல்லணும். ನಿಜವಾಗಿ ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳಬೇಕು. அடுத்தது, ಮತ್ತೆ உண்மை என்பது ನಿಜ ಎಂಬುದು சத்தியமாகும். ಸತ್ಯವಾಗಿದೆ. சத்தியம் என்பது என்ன? ಸತ್ಯ ಎಂಬುದೇನು? கர்த்தராகிய கிறிஸ்துவாகும். ಕರ್ತನಾದ ಕ್ರಿಸ್ತು ಆಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. அவன்ல எழுதப்பட்டது, ಯೋಹನಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, சத்தியத்தை அறிவீர்கள், ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿರಿ, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. பிறரோடு பேசும்போது ಅವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ உன் கஷ்டத்தை சொல்லாத, ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನೇ ಹೇಳ್ಬೇಕು. உன் வீட்டுல நடந்த சண்டையை சொல்லாத, ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಘಟನೆ ಹೇಳ್ಬೇಡ. உன்னோடு பழகினவங்கள பத்தி குறை சொல்லாத, ನಿನ್ನ ಅಭ್ಯಾಸದ ಕೊರತೆಗಳನ್ನ உன் ಹೇಳ್ಬೇಡ. ஃப்ரெண்ட பத்தி பேசாத. ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರ ಕುರಿತು ಮಾತನಾಡಬೇಡ. அல்லேலூயா, அல்லேலூயா. 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 கூட்டுக்காரரை பத்தி பேசாத, ಗಂಡನ ಕುರಿತು ಮಾತನಾಡಬೇಡ. மனைவியை பத்தி பேசாத, ಹೆಂಡತಿ ಕುರಿತು ಮಾತನಾಡಬೇಡ. பிள்ளைகளை பத்தி பேசாத. ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಮಾತನಾಡಬೇಡ. பேசுனா ಮಾತನಾಡಿದ್ರೆ அவங்க பார்வையில அவர்கள் எல்லாம் ஏளனமானவர்களாய் மாறுவார்கள். ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಹೇರಳವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. இதையெல்லாம் கவனிக்கிறவர் ಎಲ್ಲವನ್ನು ಗಮನಿಸಿ ஒரு நாள் பதில் செய்கிறவராய் ಒಂದು இருப்பார். ದಿನ ಉತ್ತರ அதனால்தான் சொன்னா, ಅದರಿಂದ ಹೇಳಿದ್ರು அவனவன் பிறனோட ಅವರವರು ಪರರೊಂದಿಗೆ பேசாம இருக்கவே முடியாது. ಮಾತನಾಡದೆ ಇರಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. எல்லாரோடையும் நாம் சமாதானமா இருக்க வேண்டும், வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ಎಲ್ಲರೊಂದಿಗೆ ಸಮಾಧಾನ ಇರ್ಬೇಕು, ಸತ್ಯವನ್ನು அப்ப பேசுகிறனா ಮಾತನಾಡುವ ನಾವು சத்தியத்தை பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುವವರಾಗಿರಬೇಕು. எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம்? ಯಾರಿಗಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ? இந்த சத்தியத்தை பேச நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ಸತ್ಯವನ್ನು ನೇಮಿಸುವ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ
ಸೇವಕರಾಗಿ ನೇಮಿಸಿದ ஹல்லேலூயா. Hallelujah. இதை செஞ்சு பாருங்களேன். ಇದು ಮಾಡಿ ನೋಡ್ರಿ இந்த வருடத்தின் முடிவுக்குள்ள ಈ ವರ್ಷದ ಕೊನೆ ವೇಳೆಗೆ நீ எதெல்லாம் ஜெபம் பண்ணி மறந்தியோ, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಹೋಗಿದ್ಯೋ எதெல்லாம் ಯಾವುದೆಲ್ಲ இனி இது நடக்காதுன்னு விட்டியோ, ಇದು ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಅಂತ ಬಿಟ್ಟಿದ್ಯೋ அதையெல்லாம் நடத்தி முடிக்க அவர் தெய்வமாயிருக்கிறார். ಎಲ್ಲ ನಡೆಸಿ ಮುಗಿಸಲು அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ತಿರುಗಿ ಹೇಳ್ತೇನೆ அவர் கத்தாதி கத்தனு ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். ರಾಜಾದಿ ರಾಜನು இருக்கிற எல்லாவற்றுக்கும் அவர் தெய்வம். ಇರುವ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಬ್ಬ இருக்கிற ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அதிகாரங்களுக்கெல்லாம் அவர் அதிகாரியா இருக்கிறார். ಅಧಿಕಾರಿಗಳಂತೆ ಎಲ್ಲ ஹல்லேலூயா. Hallelujah. இப்படி நாம் பிராக்டிஸ் பண்ணோம்னா ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡುವುದಾದ್ರೆ ஜெயம் நம்முடையதா ಜಯ இருக்கும். ನಮ್ಮದಾಗಿರುತ್ತೆ. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆகையால் ಆದ್ರಿಂದ தேவ பிள்ளைகளாகிய நான் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ பேசுங்க, ಮಾತನಾಡ್ರಿ. உண்மையை பேசுங்க, ಸತ್ಯವನ್ನ ಮಾತನಾಡ್ರಿ. சத்தியத்தை பேசுங்க. ಸತ್ಯವನ್ನ ಮಾತನಾಡ್ರಿ. உனக்கு நடந்த சாட்சியை உண்மையாய் சொல்லு. ನಿಮಗೆ ನಡೆಯುವಂತ ಸಾಕ್ಷಿ ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ರಿ. இதுல சிலருக்கு ಇಲ್ಲಿ ಕೆಲವರಿಗೆ கத்தர்கிட்ட விடுதலை வாங்கிட்டு, நல்லா ದೇವರ கவனி, ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿಕೊಂಡು கத்தர்கிட்ட எல்லாவனும் கைவிட்டான். ಎಲ್ಲಾರು ಕೈ ಬಿಟ್ರು. ஆண்டவர் ದೇವರ ஊழியக்கார முகம் பார்த்து ಆ ಸೇವಕರ ಮುಖವನ್ನು ನೋಡಿ ஆண்டவர் சௌக்கியப்படுத்தினார். ದೇವರು ಗುಣಪಡಿಸಿದರು. ஆனா கத்தருக்கு நன்றியா இருக்க முடியல. ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಒಳ್ಳೆದಾಗಿ மத்தவங்களுக்கு ಬೇರೆಯವರಿಗೆ சாட்சி சொல்ல முடியல. ಸಾಕ್ಷಿ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. வெக்கப்பட்டோம்னா ನಾವು ಆತನ ಅಸಹ್ಯ ಪಟ್ರನೆ உன்னை மறந்துடாத. ನೀವು ಒಂದು ಮರ್ತ உன் வாழ்க்கையில எப்பவும் வெக்கத்தோடே தான் நீ நடப்ப. ನೀನ್ ಆಚೆಗೆ ಒಂದು ಯಾವಾಗಲೂ ಅಪಮಾನ தலை நிமிந்த ತಲೆ ಎತ್ತಿ நிற்க முடியாது. ನಿಲ್ಲಕ್ಕೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. என்ன கேட்டாங்க, ನನ್ನ ಕೇಳಿದ್ರು இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களா பின்னாடி ஆரஞ்சு மேட், ನೀವೆಲ್ಲ ಕೂತ್ಕೊಂಡು ಆರಂಜ್ ಮೇಟ್ರು இங்க வந்து போனதான ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೋಗಿರುವ ஸ்டீஃபன் ಸ್ಟೀಫನ್ அவரு தான் அதை கொடுத்தனும். ಅವ್ರು ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದ್ರು. கத்த நல்லவர். ದೇವ್ರ ಒಳ್ಳೆಯವರು. அவங்க அம்மா, ಅವ್ರ ತಾಯಿ, அவங்க அப்பா, ಅವ್ರ ಅಪ್ಪ, அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க. ಅವರೆಲ್ಲ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗೋರು. ஒரு சர்ச்சில் ಒಂದು ಚರ್ಚಲ್ಲಿ ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு மேல விசுவாசிகளா இருக்கு. ಅವರು 35 ವರ್ಷದಿಂದ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ಇನ್ನು ಜಾಸ್ತಿ அந்த ಇರ್ಬೋದು. சபையும் ஒரு பெரிய சபை. ಆ ಸಭೆ ದೊಡ್ಡ ಒಂದು ಸಭೆ. ஊர் பேரெல்லாம் சொன்னா பாஸ்டர் கஷ்டம் ஆயிரும். ಆ ಊರು ಹೆಸರು ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ஆனா அந்த பாஸ்டர் எல்லாம் வெக்கப்படணும். ಆ ಪಾಸ್ಟ್ಗಳೆಲ್ಲ ನಾಚಿಕೆ ಪಡಬೇಕು. ஏன் அவர்கள் எல்லாம் ஊழியர்களா இருக்கிறார்கள்னு நானே கேள்வி கேட்கிறேன். ಅವರೆಲ್ಲ ಏನಕ್ಕೆ ಸೇವಕರಾಗಿರ್ಬೇಕಂತ ನಾನೇ ಪ್ರಶ್ನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அந்த அம்மாவுக்கு ಆ ಅಮ್ಮನಿಗೆ திடீர்னு ஒரு பிரச்சனை. ದಿಢೀರ್ನು ಒಂದು ತೊಂದ್ರೆ. எனக்கு போன் பண்றாங்க. ನನಗೆ ಫೋನ್ அப்பப்போ போன் பண்ணி ಆಗಾಗ ಫೋನ್ ಮಾಡಿ ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ. நானும் ನಾನು ஜெபம் பண்ணுவேன். ನಾ அப்ப ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ முதல்ல உங்க ஊழியக்காரர்கிட்ட போய் ನಿಮ್ಮ ಸೇವಕರ ಹತ್ರ ಹೋಗಿ ஜெபம் பண்ணிக்கங்க. ಪ್ರಾರ್ಥನೆ அவர் ಮಾಡಿ ஜெபம் பண்ணாருன்னா சரியா போயிரும்னு. ಅವ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸರಿಯಾಗ್ಬಿಡ್ತದೆ. அப்ப பிரதர் சொன்னார், ಆಗ ಬ್ರದರ್ ಹೇಳಿದ್ರು பாஸ்டர் பல தடவை வந்து ஜெபம் பண்ணாரு, ಆ ಪಾಸ್ಟರ್ ಅನೇಕ ಸರಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು. சபையில ஜெபம் பண்ணாரு, ಸಭೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, வீட்டுல ஜெபம் பண்ணாரு, ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು, வீட்டு கூட்டம் வச்சு ஜெபம் பண்ணாரு, ಮನೆ ಕೂಟ ಇಟ್ಟು சபையாரெல்லாம் அழைத்து வந்து ஜெபம் பண்ணாரு. ಸಭೆಯವರೆಲ್ಲ ಕರೆದು எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு பாஸ்டர், ಎಲ್ಲ ಮಾಡಿ ನೋಡ ஒண்ணும் நடக்கல. ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. சரி என்னதான் உன் பாஸ்டர் சொன்னாரு? ಏನ್ ನಿನ್ ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು? அவரு சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು நல்ல ஹாஸ்பிட்டல்ல ಒಳ್ಳೆ போய் ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ ட்ரீட்மெண்ட் எடுங்க, ಹೋಗಿ ಮೆಡಿಸಿನ್ ಮಾಡಿ செக்அப் பண்ணுங்க, ಚೆಕಪ್ ಮಾಡ್ರಿ, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க, MR ಸ್ಕ್ಯಾನ್ சிடி ஸ்கேன் எடுங்க, ಸ್ಕ್ಯಾನ್ ಮಾಡಿ செக் பண்ணுங்க ಚೆಕ್ ಮಾಡ್ರಿ. அப்படின்னாங்க. ಆ ರೀತಿ அதெல்லாம் நம்ம ஊர்லயே செஞ்சாச்சே ಅದು பாஸ்டர். ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಮಾಡಾಯ್ತು. அப்ப இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿ சரி விடு, ಸರಿ ಬಿಡು. சோத்திரம் ஒண்ணு, ಸ್ತೋತ್ರ ಹೇಳು. கொடுத்த மாத்திரையெல்லாம் துண்ணு. ಆ ಕೊಟ್ಟಂತ ಮಾತ್ರೆಗಳನ್ನ ತಿನ್ನು. அப்படியே பிராணம் போய் செத்து போயிட்டனா, ಹಂಗೆ ಪ್ರಾಣ ಹೋಗಿ ಸತ್ತು ಹೋದ್ರೆ நானும் சோத்திரம் ನಾನು ಸೋತ್ರ அப்படின்னு உன்னை மண்மாட்டு போயிடுறேன், ನಾನಿನ್ನ ಮಣ್ಣು ಮಾಡಿ ಹೋಗ್ತೀನಿ. வேற ஒண்ணு எனக்கு ஆவாதுன்ட்டா. ಬೇರೆ ಏನು ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ. அப்பதான் நமக்கு போன் பண்ண. ಆಗ ನಮಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು அவரோட ಅವರ தம்பி ತಮ್ಮ தம்பி பொண்டாட்டி எல்லாம் இங்க இருந்தாங்க. ತಮ್ಮನ ಹೆಂಡತಿ ಎಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇದ್ರು. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அவரு சொன்ன, ಆಗ ಹೇಳಿದ್ರು, அப்போ அதனால நான் போன் பண்ணேன் பாஸ்டர். ಅದರಿಂದ ಫೋನ್ ಮಾಡಿದೆ. அப்ப நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳ್ದೆ ஒரு திருவிருந்து ஆராதனைக்கு ಒಂದು ಕರ್ತನ ಭೋಜನ ಆರಾಧನೆ இங்க வா, ಇಲ್ಲಿ ಬನ್ರಿ, நான் ஜெபம் பண்ணி ನಾ அனுப்புறேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಳಿಸ್ತೇನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த அம்மா ಆ ಅಮ್ಮ கடந்த 3 மாசமா ಕಳೆದ 3 ತಿಂಗಳು என்ன சாப்பிட்டுச்சு? ಏನ್ ತಿಂತು? வெறும் உப்பிட்டு. ಬರೀ ಉಪ್ಪಿಟ್ಟು. என்னது ಏನು? என்னது? யாருக்கு உப்பிட்டு இஷ்டம்? உப்புமா இஷ்டம்? இதோ, அது வெஜிடேரியன் பார்ட்டிப்பா. ஆனா ரவா இல்ல, ஒண்ணும் இல்ல, ರವೆಲೆ ಏನು ಇಲ್ಲ, அதனால அது யாருக்கும் ಅದು ಯಾರಿಗೂ இஷ்டம் ஆகாது. சிலரெல்லாம் வீட்டுல செய்யவே மாட்டாங்க. ಕೆಲವರು ಮನೆಯಲ್ಲಿ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. சோத்திரம். ஹல்லேலூயா. Hallelujah. இந்த அம்மா என்ன சாப்பிடுது? ಈ ಅಮ್ಮ ಏನ್ ತಿನ್ನು? நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அம்மா ಒಳ್ಳೆ ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. திடீர்னு பாதிக்கப்படுது. ದಿಢೀರ್ನೆ ಬಾಧನೆ ಒಳಗಾಗ್ತದೆ. இப்போ ಈಗ 3 வேளையும் உப்பிட்டு.
3 ಟೈಮ್ ಉಪ್ಪಿಟ್ಟು எனக்கு ನನಗೆ ಬಂದು வீட்டுல 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு முறை உப்பிட்டு வந்தாலே ஏய் வேணாம் அப்படின்னுவேன். 1 ತಿಂಗಳು 2 ತಿಂಗಳು ಉಪ್ಪಿಟ್ಟು ಬಂದ್ರೆ ನನಗೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು உடனே சட்னி வேணும்னுவேன். அதுக்கு உடனே ಚಟ್ನಿ ಬೇಕು ಅಂತ. அப்படியே சட்னி கொடுத்தாலும் ಚಟ್ನಿ ಕೊಟ್ರು ஆஹா சக்கரை வேணும்னுவேன். ಸಕ್ಕರೆ ಬೇಕು ಅಂತ. அல்லேலூயா. அத உள்ள இறக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு. ಅದ್ರ ಒಳಗಡೆ ಹೋಗಕ್ಕೆ ಅಷ್ಟು ಕಷ್ಟ ಇದೆ. ஆனா இந்த அம்மா ಈ ಅಮ್ಮ ஒரு நாள் அப்படி இருந்தது. ಒಂದು ದಿನ ಆ ರೀತಿ ಇತ್ತು. இப்ப விரும்பி விரும்பி உப்பிட்டா சாப்பிடுது. ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟು ಉಪ್ಪಿಟ್ಟು சரி உப்பிட்ட சாப்பிட்டு அப்படியே உப்பிக்கிட்டு வரும்னு பார்த்தா ಉಪ್ಪಿಟ್ಟು ತಿಂದು ಉಬ್ಬಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ ನೋಡಿದ್ರೆ அப்படியே ಇறங்கிக்கிட்டு வருது. ಹಾಗೆ ಅವ್ರು ಹಂಗೆ ಒಟ್ಟಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. அப்ப இங்க வாங்கன்னு ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳಿದೆ. நான் சொன்னேன் உங்களுக்கு. ನಾನು ಹೇಳ್ದೆ ಅವರಿಗೆ நம்ம சர்ச்சில ನಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ 2வது வாரம் 2ನೇ ವಾರ சாப்பாடு இருக்கும். ಊಟ ಇರುತ್ತೆ. நாளைக்கு ನಾಳೆಗೆ நல்ல சாப்பாடு இருக்கு. ಒಳ್ಳೆ ಊಟ ಇರುತ್ತೆ. சிக்கன் சாறு இருக்கும். ಚಿಕನ್ ಸಾರು ಇರುತ್ತೆ. வாங்க ಬನ್ರಿ ஜெபம் முடிஞ்சு சாப்பிட்டு ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಿ நீங்க போகலாம். ನೀವು ಹೋಗ್ಬೋದು ಅಂತ. சாப்பாடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ಊಟ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு, அவ்வளவு காலையில உப்பிட்டு பண்ணி டிஃபன் போட்டு இங்க எடுத்துக்கிட்டு வருது. ಬೆಳಗ್ಗೆನೆ ಉಪ್ಪಿಟ್ಟು ಮಾಡಿ ಟಿಫಿನ್ ಅಲ್ಲಿ ಉಪ್ಪಿಟ್ಟು ತಗೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. ಎಲ್ಲಾರಿಗೂ ಊಟ ಕೊಟ್ಟು அந்த அம்மாவுக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க. ಆ ಅಮ್ಮನಿಗೂ ಊಟ ಕೊಟ್ಟು. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ಇದೆಲ್ಲ ನಾ ತಿನ್ನೋದಿಲ್ಲ. திருவிருந்துல ಕರ್ತನ ಭೋಜನದಲ್ಲಿ பங்கு கொண்டுச்சு. ಪಾಲ್ಗೊಂಡ್ರು. ஆராதனையில ಆರಾಧನೆಯಲ್ಲಿ நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ನಾ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೆ. நல்லா ஆராதிச்சுச்சு. ಒಳ್ಳೆ ಆರಾಧಿಸಿದ್ರು. திருவிருந்து கொடுக்கும்போது சோத்திர சோத்திர சோத்திரன்னு வாங்கி சாப்பிட்டுச்சு. ಆ ಕರ್ತನ ಭೋಜನ ಕೊಡುವಾಗ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. சாப்பாடு கொடுக்கும்போது ಊಟ ಕೊಡುವಾಗ எனக்கு உப்பிட்டு போதும். ನನಗೆ ಉಪ್ಪಿಟ್ಟು ಸಾಕು. சரி இப்ப போய் உப்பிட்டு எங்க பண்றது? ಈಗ ಉಪ್ಪಿಟ್ಟು ಹೆಂಗೆ ಮಾಡೋದು? சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பண்ண சொல்றேன் அப்படின்னு. ಸ್ವಲ್ಪ ವೇಟ್ ಮಾಡಿ ಮಾಡಿ. உனக்கு கஷ்டம் வேணாம் பாஸ்டர். ಕಷ್ಟ ಬೇಡ பாஸ்டர். காலைல 3:30 மணிக்கு எழும்பி நான் டிஃபன்ல எடுத்துன்னு வந்திருக்கிறேன் உப்பிட்டு. ಬೆಳಗ್ಗೆ 3 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು ಮಾಡಿ ಉಪ್ಪಿಟ್ಟು ತಂದಿದ್ದೇನೆ. நமக்கு அது போதும். ನಮಗೆ ಅದು ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அது சாப்பிடும் போது ತಿನ್ನುವಾಗ நான் அங்க உட்கார்ந்து இருந்தேன். ಅಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡಿದ್ದೆ. அது இங்க உட்கார்ந்து இருந்தது. ಅವರು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರು. என்ன ஒரு பார்வை பார்த்தது. ನನ್ನ ಒಂದು ದೃಷ್ಟಿ ನೋಡಿದ್ರು. நக்கலா இருந்தது எனக்கு அது. ನನಗೊಂದು ನಕ್ಕಲಾಗಿತ್ತು. உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியல பாருடா. ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. ಶೋಭಾ ಏನು ಕಷ್ಟ ಇದೆಯಾ? ಚಾರ್ ಮೇಲೆ ಕೂತ್ಕ, ಹೋಗ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಕೂರು, ಏನು ತೊಂದ್ರೆ ಇಲ್ಲ, ನೀರ್ ಕುಡಿ, ನೀರ್ ಕುಡಿದಿಟ್ಟು ಹಿಂದೆ ಹೋಗಿ ಕೂತ್ಕೋ. சோத்திர கத்த நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೂರು, அதுக்குதான் சேரு. ಅದಕ್ಕಿನ ಚೇರು. சோத்திரம் கத்த நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. சோ அப்போ அந்த அம்மா என்ன அப்படி ஒரு மாதிரி பார்த்தது. ನನ್ನ ಒಂದು ರೀತಿ ನೋಡಿದ್ರು. என்னை கண்டுபிடிக்க முடியல உனக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. ನನ್ನನ್ನ ಕಂಡುಹಿಡಿಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ. அது புரிஞ்சது எனக்கு. ಅದು ನನಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು. எலும்பி வாங்க அப்படின்னு. ಎದ್ದು ಬಾ ಅಂತ ಹೇಳಿದೆ. நான் உட்கார்ந்து இருந்த சேர்ல உட்கார சொன்னேன். ನಾನು ಕೂತಿರುವ இப்ப நான் வருதா 2 கையும் பிடிச்சேன். 2 ಕೈಯನ್ನು ಹಿಡಿದೆ. போ அப்படின்னு. ಪೋ ಅಂತ ಹೇಳಿದೆ. அவ்வளவுதான். ಅಷ್ಟೇನೆ. நையாண்டி பண்ணவன், ನಾಯಣಿ ಮಾಡೋರು, நக்கலா பார்த்தவன், ಗೇಲಿಯಾಗಿ ನೋಡಿದವರು வெளியே ஓட்டான். ಹೊರಗೆ ಓಡಿತು. உடனே அந்த அம்மா ಅಮ್ಮ எனக்கு ನನಗೆ உப்பிட்டு ಬೇಡ சிக்கன் சார் கொடுன்னுச்சு. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ಇವತ್ತಿಗೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. இப்பவும் ಈಗನು சூப்பரா இருக்கிறாங்க. ಸೂಪರ್ ಆಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. நல்ல சமைச்சு கொடுத்தாங்க. ಒಳ್ಳೆ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟರು. சாப்பிட்டு வந்தோம். ಊಟ ಮಾಡಿ ಬಂದವು. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ದೇವರ ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವಾದ. எதற்கு சொல்லுகிறேன்னா, ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತೀನಿ, நாம் அவருக்கு முன்பு உண்மையா இருந்தா ನಾವು ಅವರ ಮುಂದೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದರೆ, நாம் முன்பே நிற்க ನಾವು ಮುಂದೆ ನಿಲ್ಲಲು ஒருவருக்கும் ஆகாது. ಒಬ್ಬರಿಗೂ நம்மளை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விட எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும், ನಮಗಿಂತ ಎಷ್ಟು நம்ம விட ದೊಡ್ಡವನಾಗಿರಲಿ, எவ்வளவு ஞானமுள்ளவனா இருக்கட்டும், ನಮಗಿಂತ நம்மை விட எவ்வளவு திறமை உள்ளவனா இருக்கட்டும், ಸಾಮರ್ಥ್ಯವುಳ್ಳವನಾಗಿರಲಿ, எவ்வளவு பெரிய மந்திரவாதியாகவே இருக்கட்டும், ಎಷ್ಟು ಮಂತ್ರವಾದಿನೇ எவ்வளவு பெரிய பிசாசாவே இருக்கட்டும், ಸೈತಾನನೇ தைரியமாய் சொல்லுங்க, ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿ, நான் நேமிக்கப்பட்டவன், ನಾನು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವನು, என்னை நேமித்தவர் ನನ್ನನ್ನು ನೇಮಿಸಿದವನು, கத்தாதி கத்தனும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறார். ಕರ್ತಾಧಿಕರ್ತನು ರಾಜಾಧಿರಾಜನಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. 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 இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் கட்டமைப்போமானா, ನಾವು ತಿಳಿದುಕೊಂಡು ನಮ್ಮ ಕಟ್ಟನ್ನು ಬಿಚ್ಚುವುದಾದರೆ, என்ன வந்தாலும் ಏನೇ ಬಂದರೂ நம்மை மேற்கொள்ள அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். ನಮ್ಮನ್ನು ಜಯಿಸಲು ಬಿಟ್ಟು நம்மோடு கூட இருக்கிறவர் ನಮ್ಮ ಸಂಗಡ இன்னார் என்பதை அடையாளப்படுத்த அவர் ಗುರುತಾಗಿರಲು போதுமானவராய் இருக்கிறார். ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆகையால் ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுங்க, ಒಬ್ಬರೊಂದಿಗೆ ಒಬ್ಬರು ಏನ್ ಮಾಡಿ? சத்தியத்தை, கர்த்தராகிய கிறிஸ்துவை, இந்த வேத வசனத்தை குறித்து தாராளமாய் பேசுங்க. ಸತ್ಯದ ಕುರಿತಾಗಿ ಧಾರಾಳವಾಗಿ ಮಾತನಾಡಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா எழுதின புத்தகம், ಯೆರೆಮೀಯ ಬರೆದ ಅಧ್ಯಾಯ Look at Jeremiah 23:28. ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿದವನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಯಥಾರ್ಥವಾಗಿ ನಡೆಯಲಿ.
ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಕಾಳಲಿ ನನ್ನ ವಾಕ್ಯವು ಬೆಂಕಿಗೂ ಬಂಡೆಯನ್ನು ಒಡೆದು ಬಿಡುವ ಚಮಟಿಗೆಗೂ ಸಮಾನವಾಗಿದೆ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் சத்தியத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்கன்னாரு. ಸತ್ಯವನ್ನು ಯಾಕೆ ಮಾತನಾಡಿದ್ದೀರಿ? ஏன் கர்த்தருடைய வசனத்தை பேசுங்கன்னு நான் சொல்றேன். ಕರ್ತನ ವಾಕ್ಯದ ಮಾತಾಡಿದ್ದೀರಿ. இங்க எரேமியா சொல்லுகிறான், ಯೆರೆಮೀಯ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தருடைய வார்த்தை ಕರ್ತನ ವಾಕ್ಯ அக்கினி போலவும் ಅಗ್ನಿ ರೀತಿಯಲ್ಲಿ கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி போலவும் இருக்கிறதல்லவோ ಕಲ್ಮಟ್ಟಿಯನ್ನು ಒಡೆಯುವಂತ ಒಂದು ಚಮಟಿಗಾಗಿ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನ ಹೇಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன் மத்தவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கணும்? ಬೇರೆಯವರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಕೊಡಬೇಕು? ஹல்லேலூயா. Hallelujah. இப்போ ஒரு நெருப்பை கொளுத்தி விட்டா என்ன பண்ணும்? ಒಂದು ಬೆಂಕಿ ಹಾಕಿದ್ರೆ ಹೆಂಗಿರುತ್ತೆ? ஒரு மேட்ச் பாக்ஸ கொளுத்தி போட்டனா என்ன ஆகும்? ಒಂದು ಬೆಂಕಿಯ ಗಡ್ಡಿನ ಕಚ್ಚಿ ಹಾಕ್ಸಿ ಏನಾಗುತ್ತೆ? என்ன ஆகும்? நான் பேப்பர் மாத்திர எரிவேன்னு சொல்லுமா? ಪೇಪರ್ ಮಾತ್ರ ಸುಟ್ಟು ಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. கொஞ்சம் ಸ್ವಲ್ಪವು கேர்லெஸ்ஸா விட்டா நம்மளையும் எரிச்சிடும். ಸ್ವಲ್ಪ ನಾವು ಕೇರ್ಲೆಸ್ ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಸುಟ್ಟಾಕ್ಬೇಕು. கர்த்தருடைய வார்த்தை எப்படி பண்றது? ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂತದು? அக்கினி போன்றது. ಅಗ್ನಿ ಉಳ್ಳದು. கர்த்தரே சொல்றாரு அத. ಕರ್ತನೇ என் ಹೇಳ್ತಾರೆ. வார்த்தை என்ன போன்றது? ನನ್ನ ವಾಕ್ಯ ಎಂತಾಗಿದೆ? அக்கினி போன்றது. ಅಗ್ನಿ ಅಂತ. அதுக்கு முன்பு ஏதாவது நிக்க முடியும்? ಅದರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸ ಸಾಧ್ಯನಾ? ஓடிட்டா பிரச்சனை இல்ல, ಓಡಿದ್ರೆ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. நின்னா ಇದ್ರೆ அக்கினி அதை சாம்பலாக்கும். ಅದು ಬೂದಿ ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அதெல்லாம் ಆದ್ರಿಂದ தைரியமாய் நாம் என்ன பண்ணணும்? ಧೈರ್ಯವಾಗಿ ನಾವು ಏನ್ பேசணும். ಮಾತನಾಡಬೇಕು. எத்தனை கடினமானதா இருந்தாலும் ಎಷ್ಟು ಕಠಿಣವಾಗಿದ್ದರೂ கற்பாரை உடைக்கிற சம்மட்டி போன்றது அவருடைய வார்த்தையாகும். ಕಲ್ಮಂಟೆ ಒಡೆಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರ ದೇವರ ವಾಕ್ಯ ಆಗಿದೆ. அவைகளை உடைத்து ಅದನ್ನ எறியும். ಒಡೆದು ಸುಟ್ಟಾಕಿರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. எங்க ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தான், எங்க போனான் அந்த நயன்? எல்லே அவனும் மனை போய்தானா? கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஹல்லேலூயா. Hallelujah. சோ அந்த தம்பியினுடைய வாழ்க்கையில கூட ಆ ಒಂದು ತಮ್ಮನ ಜೀವಿತದಲ್ಲಿ கர்த்தர் நன்மை செய்தார். ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಮಾಡಿದ. அவ்வளோ இடத்திற்கு அவர்களும் சுற்றி நடந்தார்கள். ಎಷ್ಟೋ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. தொடர்ந்து ஜெபத்துல இருந்தான். ಬಿಡದೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ சோ அவனுடைய ಅವನು பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலை. ಪಬ್ಲಿಕ್ ಎಕ್ಸಾಮ್ ಬರೀದಂಗ ಆಯ್ತು. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. ஆனா எழுதி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ಅದನ್ನ ಬರೆದು ಮುಗಿಸಲು ದೇವರು ಸಾಧ್ಯ அவரை ಮಾಡಿದರು. சாரும் போது ಅವರು ಸಾರುವಾಗ அவர் நமக்கானவராய் வருகிறார். ಅವರು ನಮಗಾಗಿರೋರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. Hallelujah. நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணன்ற கேள்வி அவர் கேட்கிறவர் அல்ல. ಇಷ್ಟು ದಿನ ಏನು ಮಾಡ್ತಿದ್ದೆ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ இவ்வளவு ಇಲ್ಲ. நாள் நீ ஏன் என்ன கூப்பிடலன்னு சொல்லுகிறவர் அல்ல. ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಕರ್ತಿಲ್ಲ ಅಂತ ಕೇಳುವುದಿಲ್ಲ. கேளுங்கள், ಕೇಳ್ರಿ, உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. எப்பெல்லாம் கேட்கிறோமோ ಯಾವಾಗೆಲ್ಲ ಕೇಳ್ತೀರೋ அப்பெல்லாம் அவர் கொடுக்கிறவராய் ಅವರು இருக்கிறார். ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, ಪಡೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿ இந்த ಮಾತ್ರವಲ್ಲ. சத்தியத்தை, ಈ ಸತ್ಯವನ್ನ, இந்த வசனத்தை தேவ வாக்கியவನ್ನ மற்றவர்களுக்கு கொடுக்கிற குடும்பமாய், தேவ பிள்ளையாய், சபையாய் நாம் காணப்படுவோம். ದೇವರು ಕೊಡುವಂತ ಕುಟುಂಬವಾಗಿ ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. அந்த வார்த்தைகள் ಆ ದೇವರ ವಾಕ್ಯ அக்கினி போன்றது. ಅಗ್ನಿ ಉಳ್ಳದು. மற்ற இன்னும் சிலருக்கு ಇನ್ನು ಕೆಲವರಿಗೆ அது சம்மட்டி போன்றது. ಕಟ್ಟೆ ರೀತಿಯಲ್ಲಿ. ஹல்லேலூயா. Hallelujah. ஓங்கி அடித்தா ಅದು ಹೊಡೆದ್ರೆ மொத்தமும் நொறுங்கி போகும். ಅದೆಲ್ಲವೂ ಜಜ್ಜಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. எனவே வார்த்தைகளை என்ன பண்ண ಆ வேண்டும்? ವಾಕ್ಯವನ್ನು ಏನ್ நாம் ಮಾಡಬೇಕು? பேசுகிற தெய்வ பிள்ளைகளாய் ನಾವು ಮಾತನಾಡುವ நாம் ದೇವರ காணப்பட ಮಕ್ಕಳಾಗಿ வேண்டும். ನಾವು ಕಾಣಬೇಕು. ஹல்லேலூயா. Hallelujah. எசேக்கியேல் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரத்தின் 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 9ஆம் வசனம். எசேக்கியேல் 18. ನನ್ನ ನಿಯಮಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ ನನ್ನ ವಿಧಿಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ಸತ್ಯಪರನಾಗಿಯೇ ನಡೆದರೆ ಇಂಥವನು ಸಧರ್ಮಿಯಾಗಿರುವುದರಿಂದ ಬಾಳೇ ಬಾಳುವನು. ಇದು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. 18:9 எங்கே சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, என் கட்டளைகளின்படி நடந்து ನನ್ನ ನಿಯಮಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ என் நியாயங்களை கைக்கொண்டு ನನ್ನ ವಿಧಿಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು உண்மையாய் இருப்பானேயாக ಸತ್ಯಪರನಾಗಿ ನಡೆದರೆ அவனே நீதிமான், ಅವನೇ ನೀತಿವಂತ. அவன் பிழைக்கவே ಅವನು ಬಾಳೆ பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ಬಾಳುವನೆಂದು ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನ ನುಡಿ. ஹல்லேலூயா. Hallelujah. யாரெல்லாம் ಯಾರೆಲ್ಲ சத்தியத்தை ಸತ್ಯವನ್ನ மற்றவர்களுக்கு ಬೇರೆಯವರಿಗೆ எடுத்து சொல்லி ತೆಗೆದು ಹೇಳಿ, உன்மேல் விழுந்த அந்த கடமையை, ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ உன்னை ಕರ್ತವ್ಯ, நியமித்தவருடைய வாஞ்சையை, ನಿನ್ನ ನೇಮಿಸಿದವರ உன்னை அழைத்தவருடைய ಕರ್ತವರ நோக்கங்களை ಲೋಕಗಳನ್ನ நிறைவேற்றுவாயானால் ನೆರವೇರಿಸುವುದಾದರೆ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ಕರ್ತನು ನಿನ್ನ ನೋಡಿ நீ ಹೇಳ್ತಾರೆ, பிழைக்கவே பிழைத்துக் கொள்வாய். ನೀನು ಬಾಳೆ ಬಾಳುತ್ತೀಯ ಅಂತ. உன் சத்ரு கிட்ட இல்ல, ಶತ್ರು ಹತ್ರ ಅಲ್ಲ, தேவ கோபத்துக்கு கூட நீ பிழைத்துக் கொள்ள முடியும். ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ನೀನು ಬದುಕಬಹುದು. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர். தேவன் நல்லவர். தேவனால் இந்த பூமியில் வருகிறதான ದೇವರಿಂದ ಬರುವ
ಈ ಭೂಮಿಯಿಂದ கொள்ளை நோய்க்கு, ಕೊಳ್ಳೆ ನೋಯಿಗಳಿಗೂ சோ பல விதமான இயற்கை சீற்றங்களுக்கு, ಅನೇಕ ಇರ್ಕೆ ಸೇತಗಳಿಗೂ அழிவுக்கு ನಾಶಕ್ಕೂ கர்த்தர் உன்னை பிழைக்க பண்ண தெய்வமாய் இருக்கிறார். ದೇವರು ಬಾಳುವಂತೆ ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. எப்போ ಯಾವಾಗ நாம் உண்மையாய் அவர் நாமத்தை, சத்தியத்தை மற்றவர்களுக்கு கடத்தும் போது, ನಿಜವಾಗಿ ಅವರ ನಾಮವನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ನಾವು ಹೇಳುವಾಗ அல்லேலூயா, ஹalleluya. நாம் அதை செய்வோமானா ನಾವು ಅದು ಮಾಡುವುದಾದರೆ நம்மை பிழைக்க பண்ண ನಮ್ಮನ್ನು ಬಾಳುವಂತೆ கர்த்தர் போதுமானவராய் ದೇವರು இருக்கிறார். ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆகையால் ಆದ್ದರಿಂದ தேவ பிள்ளைகளாகிய நாம் ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ நமக்கு ஒரு மாதிரியாய் ನಮಗೊಂದು ಮಾದರಿಯಾಗಿ அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார். ಅಪೊಸ್ತಲ ಪೌಲನಿದ್ದಾರೆ. அப்போஸ்தல நடபடிகள் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 9 அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 15. 15. Book of Acts 9:15. ಆ ಮನುಷ್ಯನಿಗೂ ಅನ್ಯಜನರಿಗೂ ಅರಸರಿಗೂ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಿಗೂ ನನ್ನ ಹೆಸರನ್ನು ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾನೇ ಆರಿಸಿಕೊಂಡ ಸಾಧನವಾಗಿದ್ದಾನೆ. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் ಕರ್ತನು ஒரு பாஸ்டர் ಒಂದು ಪಾಸ್ಟರ್ அனேனியா என்ற பாஸ்டர் கிட்ட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். இப்ப ಅನೇನಿಯ ಅಂತ ಹೇಳೋ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಹತ್ರ ದೇವರು அதற்கு ಮಾತಾಡ್ತಾರೆ. கர்த்தர், ಅದಕ್ಕೆ ಕರ್ತನು நீ போ, ನೀನು ಹೋಗು அவன் புறஜாதிகளுக்கும் ಅನ್ಯ ಜನರಿಗೂ ராஜாக்களுக்கும் ಅರಸರಿಗೂ இஸ்ரவேல் புத்திரருக்கும் ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರಿಗೂ என்னுடைய நாமத்தை ನನ್ನ ಹೆಸರನ್ನು அறிவிக்கிறதற்காக ತಿಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡ ಸಾಧನೆಯಾಗಿದೆ. அல்லேலூயா. யார் சொன்னா? ಯಾರು ಹೇಳಿದ್ದು? ಜೋರ ಹೇಳಿ. ದೇವರು ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ? ಅನೇನಿಯ ಪಾಸ್ಟರ್ பாஸ்டர் அனனியா இடத்துல ಪಾಸ್ಟರ್ ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾರ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ? ನಿನ್ ಬಗ್ಗೆ. அல்லேலூயா. ஹalleluya. இங்க பவுல் இல்ல, இப்போ ಇಲ್ಲಿ ಪೌಲ್ ಇಲ್ಲ, ಈಗ செத்து போயிட்டாரு. ಸತ್ತು ಹೋದ್ರು. இப்ப யார் இருக்கிறா? ಯಾರಿದ್ದಾರೆ? யார் இருக்கிறா? சொல்லு, நான் தான். ನಾನೇ. அல்லேலூயா. என்னை குறித்து கர்த்தர் சொல்ற சாட்சி என்ன? ನನ್ನ ಕುರಿತಾದ ಕರ್ತನು ಹೇಳುವ ಸಾಕ್ಷಿ உன்னை ಏನು? நியமித்தது எதற்காக? ನಿನ್ನ ನೇಮಿಸಿದ ಏನಕ್ಕಾಗಿ? அறியாதவர்கள் அவர் நாமத்தை அறிய வேண்டும் என்பதற்காக. ತಿಳಿಯದವರು ಅವರ ನಾಮವನ್ನು ತಿಳಿಯುವಂತೆ. அல்லேலூயா. ஹalleluya. அனனியா சொல்ற வார்த்தையை கவனிங்க. ಅನೇನಿಯ ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಕೇಳಿ. 13வது வசனம். 13ನೇ ಮಾತು. அனனியா, ಅನೇನಿಯ ஆண்டவரே, ಕರ್ತನೇ, இந்த மனுஷன் ಈ ಮನುಷ್ಯನು யாரு? இந்த பவுலு, சவுலுன்ற மனுஷன் ಪೌಲು ಸೌಲ ಅಂತ ಹೇಳುವ ಮನುಷ್ಯ எருசலேமில் உள்ள உடைய பரிசுத்தவான்களுக்கு ಪರಿಶುದ್ಧ ಜನರಿಗೆ எத்தனையோ பொல்லாங்கை செய்தான் என்று ಕೇಡನ್ನು ಉಂಟು அவனை ಮಾಡಿ குறித்து அநேகரால் நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ಅವನ ವಿಷಯಕ್ಕೂ ಅನೇಕನ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. இவனை குறித்து என்ன கேள்விப்பட்டா? ಇವನ ಕುರಿತಾಗಿ ಏನ್ ಕೇಳಲ್ಪಟ್ಟು? இவன் ஒரு பொல்லாத மனுஷன், ಕೇಡುಂಟು ಮಾಡಿ நம்மளை அடிக்கிறவன், ನಮ್ಮನ್ನ ಹೊಡೆಯುವವನು, நம்மளை துன்பப்படுத்துகிறவன், ನಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆಪಡಿಸುವವನು, நமக்கு விரோதமான ஒரு விரோதி அவன் ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿರುವ ವಿರೋಧಿ என்றெல்லாம் ಎಂದೆಲ್ಲ அனனியா கேள்விப்பட்டு இருக்கிறார். ಅನೇನಿಯ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை அனனியா என்ன பண்ணுகிறார்? ಅದು ಅನೇನಿಯ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? கர்த்தரிடத்துல சொல்லுகிறார், ಕರ್ತನ ಹತ್ರ ಹೇಳ್ತಾನೆ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, இவன் ஒரு பொல்லாத மனுஷன், ಇವನು ಕೇಡುವನ್ನು ಉಂಟು இவன் ஒரு துஷ்டன், ಇವನೊಂದು ದುಷ್ಟನು, இவன் கொடுமைக்கார ஆண்டவரே, ಕೊಲೆಗಾರನು, அநேகரை கொலை செய்தவன் ಅನೇಕರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದವನು என்று அனனியா கர்த்தர்கிட்ட சொல்லும் போது ಅನೇನಿಯ ಕರ್ತನ ಹತ್ರ ಹೇಳುವಾಗ கர்த்தர் என்ன சொல்றா? ಕರ್ತನ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ಅದರಿಂದ ಕರ್ತನ ಹೇಳಿದನು, மனிதன் பார்ப்பது போல் நான் பார்க்கிறவர் அல்ல. ಮನುಷ್ಯನು ನೋಡುವ ರೀತಿಯನ್ನು ನಾನು ನೋಡೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ஹalleluya. உன்னுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து ಬೆಳಿತೋಟವನ್ನು ನೋಡಿ உனக்கு செயல்படுத்துகிற ಕಾರ್ಯ ಮಾಡಿ இல்ல உன்னை கனப்படுத்துகிறவர் அல்ல, ಕನಪಡಿಸುವವರಲ್ಲ. உன்னுடைய உண்மைத்தன்மைக்கு ஏற்ப அவர் உனக்கு பதில் கொடுக்கிறார். ನಿನ್ನ ನಿಜತನಕ್ಕೆ ಅವರು ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அனனியா வெளித்தோற்றத்தை பார்த்து, ಅನೇನಿಯ ಬೆಳಿತೋಟವನ್ನು அவன் ನೋಡಿ, கேட்டதை பார்த்து ಕೇಳಿದ್ದನ್ನು ಕೇಳಿ, அவன் கர்த்தருக்கு சொல்றான் இவன் பொல்லாதவன்னு. ಇವನು ಕೇಡು ಮಾಡಿದವನು ಅಂತ ಹೇಳಿ, ஆனா கர்த்தர் அனனியாவுக்கு சொல்றா, ಕರ್ತನು ಅನೇನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, அவன் பொல்லாதவன் அல்ல, ಅವನು ಕೇಡು ಮಾಡಿದವನಲ್ಲ, நான் நியமித்த மனிதன். ನಾವು ನೇಮಿಸಿದ ಮನುಷ್ಯನು. எதற்காக? ಏನಕ್ಕಾಗಿ? புறஜாதிகளும் ராஜாக்களும் யூத ஜனங்களும் இஸ்ரவேலரும் இந்த நாமத்தை அறிய நான் நியமித்த மனிதன். ಈ ನಾಮವನ್ನು ತಿಳಿಯಲು ನಾನು ನೇಮಿಸಿದ ಮನುಷ್ಯನು. அதே ஆண்டவர் இப்ப சொல்லுகிறார், ಅದೇ ದೇವರಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ, பிதர்கள் சபையே, பிதர்கள் சபையே, உங்களை நியமித்தது கர்த்தர். ನಿಮ್ಮನ್ನು நீ ನೇಮಿಸಿದ மனித பார்வையில நீ எப்படி வேணாலும் இரு, ಮನುಷ್ಯನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾವ உன்னை ರೀತಿಯಲ್ಲಿ கர்த்தர் நியமித்திருக்கிறார். எதற்காக? உன்னை சுற்றி இருக்கிற புறஜாதிகள், உன்னை சுற்றி இருக்கிற அதிகாரிகள், உனக்கு விரோதமானவர்கள், உன் உறவுகள், உன் சொந்த பந்தங்கள் இந்த நாமத்தை அறிய வேண்டும் என்பதற்காக
நீ நியமிக்கப்பட்டிருக்கிறாய். அதை உணர்ந்து நீ செயல்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அனனியாவுக்கு சொன்ன பின்பு அனனியா என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணிட்டார், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, ಪೌಲನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? 20ஆம் வசனம். 20ನೇ ವಾಕ್ಯ. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ಕ್ರಿಸ್ತ ದೇವರ ಕುಮಾರನೆಂದು ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ಆಲಯದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದನು. என்னது? தமஸ்கு இல்ல, வேணாம், இப்ப நேரம் இல்லை. ಸಮಯ ಇಲ್ಲ. 20ನೇ ವಾಕ್ಯ ಏನು? 20ನೇ ವಾಕ್ಯ ಏನು? ಅವನು ದಮಸ್ಕದಲ್ಲಿದ್ದ ಶಿಷ್ಯರ ಸಂಗಡ ಕೆಲವು ದಿವಸ ಇದ್ದು ತಡಮಾಡದೆ ಸಭಾಮಂದಿರಗಳಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ವಿಷಯವಾಗಿ ಆತನೇ ದೇವಕುಮಾರನೆಂದು ಸಾರುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದನು. 20 இங்க 19, 20 2 ಒಂದೇ ಇದೆ. 19, 20 ಒಂದೇ ಇದೆ. இப்ப பவுல் யாரு? ಪೌಲ್ ಯಾರು? பாஸ்டா ಪಾಸ್ಟರ್. இல்ல, இப்பதான் ஸ்தானம் எடுத்துருக்கான். ಈಗ ಸ್ಥಾನ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம ಸ್ವಲ್ಪವೂ ತಡ ಮಾಡದೆ அவன் என்ன சொல்றான்? ಅವನ್ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? தாமதமின்றி ತಾಮದವಿಲ್ಲದೆ கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ಕ್ರಿಸ್ತ ದೇವರ ಕುಮಾರನು, அல்லேலூயா, ஹalleluya, இயேசுவே தெய்வம் என்று ಯೇಸುವೇ ದೇವರೆಂದು ஆலயங்கள் தோறும் என்ன பண்ணினான்? ಆಲಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ஏன்னா அப்ப ஆலயத்துல அத அறியாதவர்கள், ಗೊತ್ತಿಲ್ಲದವರು அன்னைக்கு இருந்த சர்ச்சில் ಅಲ್ಲಿರುವಂತ ಚರ್ಚಲ್ಲಿ பிதாவுக்கு மாத்திரம்தான் ஆராதனை, ತಂದೆಗೆ ಮಾತ್ರ ಆರಾಧನೆ, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு ಕುಮಾರನಾದ அங்க இடம் இல்ல. ಸ್ಥಳ ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட ಆ ರೀತಿ விரோதிகள் நடுவே, ವಿರೋಧಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, எதிர்ப்புகளின் நடுவே ಎದುರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ தைரியமாய் உள்ள போய் என்ன பண்ணா? ಧೈರ್ಯವಾಗಿದ್ದ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? பிதாவுக்கு மாத்திரமல்ல, ತಂದೆಗೆ ಮಾತ್ರ அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினால் தான் ரட்சிப்பு உண்டாகும். ಆ ಕಳಿಸಿದಂತ ಕುಮಾರನಾದ ರಕ್ಷಕನಿಂದನೇ ಆಗಿದೆ. நீ அதை அறிக்கையிடு. ನೀನು ಅದು ಅರಿಕೆ ಮಾಡು. அவரೇ உன் பாவ பரிகாரி, ನೀನೇ ಆ ಪಾಪ ಪರಿಹಾರ. அவரே உன் ரட்சகர், அவரே உன் ஆத்தும நேசர், அவரே உன்னை விடுவிக்கிறவர் என்று தைரியமாய் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார். ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳಲು ಆರಂಭಿಸಿದನು. அல்லேலூயா. ஹalleluya. இதுதான் உண்மைத்தன்மையினுடைய ಇದು ನಿಜವುಳ್ಳದು. தெய்வம் எதிர்பார்க்கிற பலனாகும். ದೇವರು ಎದುರು ನೋಡುವ நீ ಫಲವಾಗಿದೆ. உண்மையா இருப்பதுனால ನೀನು ನಿಜವಾಗಿರುವುದರಿಂದ எத்தனை வீடு கட்டணுன்றது அவர் கேட்க மாட்டார், ಇನ್ನು ಎಷ್ಟು ಮನೆ ಕಟ್ಟಿದೆ ಅಂತ ಕೇಳೋದಿಲ್ಲ, எத்தனை கார் வாங்கணும்னு கேட்க மாட்டார், ಎಷ್ಟು ಕಾರ್ ತೆಗೆದು ಅಂತ ಕೇಳಲ್ಲ, எத்தனை ಎಷ್ಟು என்ன பங்காரம், ಬಂಗಾರ, எத்தனை கிலோவுல வாங்கி வச்சேன்னு கேட்க மாட்டார், ಎಷ್ಟು ಕಿಲೋ ತೆಗೆದಿಟ್ಟು எத்தனை கோடி பெட்டில வச்சிருக்கிறேன்னு கேட்க மாட்டார். ಎಷ್ಟು ಕೋಟಿ ಬೆಟ್ಟಿಗಿರಿತಿ ಅಂತ ಕೇಳಲ್ಲ. அதெல்லாம் பொட்டு பூச்சி அறிக்கை அவர் வச்சிருக்கிறார். ಅದೆಲ್ಲವೂ ಅವರು என்னது? ಬೀಳುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ನೀವೆல்லாம் ರಾಗಿ ಇಟ್ಟು, ನಿಮ್ಗೆ ಅಕ್ಕಿ ಪುಡಿ ಇಲ್ಲ, ರಾಗಿ ಇಟ್ಟು ರಾಗಿ ಹಿಟ್ಟು ಇಟ್ಟು ಮಾಡಿ ಬಾಕ್ಸ್ ಹಾಕಿ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಒಂದು 3 ತಿಂಗಳು ಆಯಿ ತೆಗೆದ ಏನಾಗುತ್ತೆ? ಹಿಟ್ಟು ಎಲ್ಲ ಇವೆ. ಅದ ಮೂಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಲ್ವಾ, ಎಲ್ಲಿருந்து ಬಂತು? ದೇವ್ರಿಗೆ ನಿಜ. ராகிய ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே அதுலயே உலா வச்சிருக்கிறார். ರಾಗಿನ ದೇವರು ಸೃಷ್ಟಿ இவன் எண்ணா மூடி வச்சாலும் நீ உள்ள இருந்தே காலி பண்ற எல்லாத்தையும். ಆ ಎಣ್ಣೆ ಮುಚ್ಚಿಟ್ರು ಎಲ್ಲ ಖಾಲಿ ಮಾಡಿಬಿಡ್ತಾರೆ. அல்லேலூயா, ಹalleluya, அல்லேலூயா. ಹalleluya. இன்னும் ஒரு 7 மாசம் கழிச்சு திறந்து பார்த்தனா 7 ತಿಂಗಳು ಕಳೆದು ನೋಡಿದ್ರೆ அதுல ராகி இருக்காது, ರಾಗಿ ಇರಲ್ಲ, உலாவோட வேஸ்ட் தான் இருக்கும். ಆ ಹುಳದ ವೇಸ್ಟ್ ಇರುತ್ತೆ. அல்லேலூயா. இது யார் பண்ற வேலை? ಇದು ಯಾರು ಮಾಡೋ ಕೆಲಸ? அவர் பண்ண வேலை. ದೇವ್ರು ಮಾಡೋ ಕೆಲಸ. அல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் நல்லவர். ದೇವ್ರು ಒಳ್ಳೆಯವರು. அது போல ಅದೇ ರೀತಿ நீயும் சும்மா இருந்தனா ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ರೆ இப்படி வேஸ்டானவர்களாய் தான் இருப்போம். ವೇಸ್ಟ್ ಆಗಿ ಇರುವವರಾಗಿರ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹalleluya. அதை அந்தந்த நேரத்துல என்ன பண்ணணும்? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನ್ நாம் ಮಾಡಬೇಕು? பயன்படுத்த ನಾವು வேண்டும். ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. உனக்கு கொடுத்த அந்த ரைட்ஸை ಆ ಕೊಟ್ಟಿದಂತ ರೈಸ್ நீ வேணா போய் சோதிச்சு பாரு, ಈಗ ಸೋದಿಸಿ தைரியமா சொல்லு. ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳು. சண்டை நடக்குதா? ಜಗಳ ನಡೀತದ? அங்க போய் குறுக்க நின்னு ಅಲ್ಲಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்களுக்கு சமாதானம்னு சொல்லு. ನಿನಗೆ ಸಮಾಧಾನ ಅಂತ ಹೇಳು. அவன் மூஞ்சி இல்ல, ಅವನ ಮುಖ ಇಲ್ಲ. உன் முகத்தை பார்த்து கர்த்தர் அங்க சமாதானத்தை கொண்டு ನಿನ್ನ வருவா. ಮುಖವನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. கண்ணீர்ல இருக்கிறாங்க, ಕಣ್ಣೀರ್ಲಿದ್ದಾರೆ, கவலையே படாம ஜெபம் பண்ணு, ಚಿಂತೆ ಮಾಡಿದ கர்த்தர் அந்த கண்ணீரை மாற்றி விடுவார். ದೇವರು ಅದು ಹೊರಗೆ யாருடைய முகம்? ಯಾರ ಮುಖ? நீ அவருக்கு முக்கியம். ನೀನು ಅವರಿಗೆ ಮುಖ್ಯ. ஏன்? ಯಾಕೆ? உன்னை தெரிந்து ನಿನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡು, உன்னை அழைத்து ನಿನ್ನ ಕರೆದು தனக்காக நியமித்திருக்கிறார். ನನಗಾಗಿ ನೇಮಿಸಿದ. அல்லேலூயா. ஹalleluya.